வாராரையா வாராரையே வாராரையா வாராரையா வைகோ ஐயா வாராரையா 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 வைகோ ஐயா வாராரையா தாராரையா தாராரையா வாக்குறுதி தாராரையா 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 வாக்குறுதி தாராரையா கள்ளிக்கப்பட்டி சிங்கம் வைகோ கரைபடாத தங்கம். ஆமா கள்ளிக்கப்பட்டி சிங்கம் வைகோ கரைபடாத தங்கம். கண்ணிக்கிறான் குருவி கடுமலைக்கு ஆற்றாது மின்மினி பூச்செடுத்து விளக்கரிக்கிற கார்காலமாகவே மாறிவிட்ட ஒரு மழை இரவு. தூக்கினாங்குருவி கூடு குஞ்சுகள் பயத்துடன் விழித்து கிடக்கிற கரியரவில் நடைபெறுகின்ற பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழா இது. டில்லியில் 2 பிரதமர்களை தீர்மானித்த தலைவர், தமிழரின் பெருமையை நிலைநாட்டிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அதே போல் டெல்லியில் 9 பிரதமர்களை தனது கேள்வி கடையால் திளைத்து அடுத்து தமிழ்நாட்டின் பெருமையை டெல்லியில் நிரூபித்தவர் என் தலைவன் லட்சிய தலைவர் வைகோ அவர்கள். கள்ளம் இல்லாத, களங்கம் இல்லாத, குடும்ப பின்னணி, குடும்ப ஆதிக்கம் இல்லாத ஒரு உண்மையான ஆட்சியை நேற்று பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்தார். நாளை நம் தலைவர் கள்ளம் இல்லாத, களங்கம் இல்லாத, குடும்ப ஆதிக்கம் இல்லாத ஒரு உண்மையான ஆட்சியை தருவார். அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி, இந்த 3ஐயும் 100% அப்படியே கடைபிடித்து செய்தவர் தலைவர் காமராஜர் அவர்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த காமராஜர்களை பாராட்டுவதற்கு மிகவும் சொந்தக்காரர் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் 5 மாணாக்கர்களுக்கு கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தின விழா நினைவாக லட்சிய தலைவர் வைகோ அவர்கள் தம் திருக்கரங்களால் பொற்காசுகளை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். தென்பாண்டி சீமையில் தேவார பாடல் சுட்டி காட்டுகின்ற இட்டம் எனும் சொல்லை தாங்கி நிற்கின்ற இட்டமொழி திருநகரில் தியாக சிகரமான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 109வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்டார மாநாடாக மிக விமரிசையாக திட்டமிட்டு அமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற விழா தலைவர் ஆருயிர் தம்பி சஞ்சீவிக்குமார் அவர்களே, எனது ஆருயிர் சகோதரர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாசரேத் துரை அவர்களே, நெல்லை மாவட்ட செயலாளர் ஆருயிர் இளவல் சரவணன் அவர்களே, குமரி மாவட்ட செயலாளர் ஆருயிர் சகோதரர் தில்லை செல்வம் அவர்களே, நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் ஆருயிர் சகோதரர் பெருமாள் அவர்களே, முன்னாள் மாநகர் மாவட்ட செயலாளரும் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினருமான
கண்ணியமிக்க நிஜாம் அவர்களே, சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி கழகத்தின் அரசியல் ஆலோசனை குழுவிலும் அங்கம் வகிக்கும் உயிர் சகோதரர் வழக்கறிஞர் சுப்புரத்தினம் அவர்களே, கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், மருத்துவமனை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களே, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் என்னுடைய ஆருயிர் சகோதரர் குளித்துறை ஜெயராஜ் அவர்களே, இலக்கிய அணியினுடைய தலைவர், போற்றுதலுக்குரிய எழுத்தாளர் மதுரா அவர்களே, கழகத்தின் மாணவரணி செயலாளர் ஆருயிர் தம்பி திமு ராஜேந்திரன் அவர்களே, மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் அருமை தம்பி முத்தையா அவர்களே, ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி துரைசாமி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் எனதார் உயிர் சகோதரர் உவரி ரைமண்ட் அவர்களே, மீனவரணி செயலாளர் உயிர் சகோதரர் தூத்துக்குடி நக்கீரன் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற, இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு சஞ்சீவ் குமார் அவர்களுக்கு பெருந்துணையாக பணியாற்றிய அன்பு தம்பிகள் வெள்ளையா அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, எனதார் உயிர் சகோதரர்களான நெல்லை மாவட்ட துணை செயலாளர் மின்னல் முகமது அலி, ஆச்சூர் பரமசிவம், தூத்துக்குடி மாவட்ட அவைத்தலைவர் தோளப்பம்மண்ணை காசிராஜன், என்னுடைய உயிர் சகோதரர் சங்கராங்குளம் சந்திரசேகரன், திசையன் விளை நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடப்பதற்கு அரும்பணி ஆற்றிய ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் சக்குணராஜ், நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வழக்கறிஞர் தவசிராஜன், ராமச்சோமா ராமச்சந்திரன், சுதர்சன், சுரே சுப்பையா, கள்ளத்தியான் பேச்சுமுத்து, சிவானந்தம் துரையழகன், கூடங்குளம் அலெக்ஸ், களக்காடு மணிகண்டன், திருச்சிற்றம்பலம் அரசி மாரியப்பன், சேதுராமலிங்கம், நல்லக்கண்ணு, அருமை தம்பி பொதுக்குழு உறுப்பினர் ஜோசப் சந்திரன், நகர கழக செயலாளர்கள் அம்பை முத்துச்சாமி, தென்காசி வெங்கடேஸ்வரன், மூலக்கரப்பட்டி குமார், தொண்டரணி செல்லப்பாண்டியன், குமரி மாவட்ட அமைப்பாளர் தம்பி சுமேஷ், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கும்பையா பாண்டியன், நடுவை முருகன், சுதா பாலசுப்பிரமணியன், மாநகர் மாவட்டத்தை சார்ந்த பலவேச பாண்டியர் எஸ்.என். சுப்பையா, ஜெயின் உசேன், மணப்படை மணி, மேலப்பாளையம் ஜமால், பொதுக்குழு சுப்பிரமணியன், ஜிம் ரீவ்ஸ், வடிவேல் பாண்டியன், பேச்சாளர் சுப்பையா பாண்டியன், சிவகாசி நகர செயலாளர் பாண்டியன், மருத்துவமனை டாக்டர் சுப்பராஜ், மாவட்ட துணை செயலாளர் விருதுநகர் மாவட்டம் குமரேசன், பொதுக்குழு உறுப்பினர் ஆரோக்கியராஜ், தொண்டரணி சண்முகராஜ், பரப்பாடி ராதா, கோவில்ராஜ், ஐயாதுரை, ஜெயச்சந்திரன், தங்கராஜ், மாடசாமி விசுவாசம், பிரான்சிஸ் கணபதி, சிவன் தனலட்சுமி, லிங்கதுரை சுபாஷ், நம்பி ராமையா, சிறுமலஞ்சு மணி, விஜயநாராயண வேல்குமார், பரக்பாடி ஜெயக்குமார், விஜய அச்சம்பாடு ஜெயராஜ், சாலமன், தபசி பெருமாள்,
இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய ஒரத்தநாடு வானம்பாடு கோபு குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற இசைவாணர்கள் உள்ளிட்ட அன்புக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டும் கூட்டமெங்கே அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேங்கைகளின் கூட்டம் என்று மேடைதோறும் முழங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற வாலிப பட்டாளமே, நடுநிலையாளர்களே, தொண்டர்படை தம்பிமார்களே, வணக்கம். அடுத்தடுக்கு தெற்கு சீமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 2 வட்டார மாநாடுகளை நம் தோழர்களினுடைய தூய உழைப்பால் நடத்தி காட்டிவிட்டது. ஆண்டுகள் பலவற்றுக்கு பின்னால் இட்ட மொழியில் உரையாற்றக்கூடிய நல்லதோர் சந்தர்ப்பத்தை என்னுடைய அருமை தம்பி சஞ்சீவ் குமார் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இந்த நாள் தமிழர்களின் வரலாற்றில் உன்னதமான திருநாள். தியாகச்சுடர் காமராஜர் அவர்களினுடைய பிறந்த நாள். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரிலே பிறந்த பெற்றோரால் அவர்கள் வழிபட்டு வந்த தெய்வத்தின் பெயரை அழைக்க வேண்டும் என்று கருதி காமாட்சி ராஜா என்று அழைக்கப்பட்டு காமராஜர் என்று சரித்திரத்தின் பொன்னேடுகளிலே அழியாத புகழை பெற்றுவிட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு இட்ட மொழியிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விழா எடுக்கிறது. விருப்பத்தோடு விழா எடுக்கிறது. வேட்கை விளைவோடு விழா எடுக்கிறது. ஆசைப்பட்டு விழா எடுக்கிறது. நம்பனை நாடொரு இட்டதால் இனிதாக நினையுமினோ என்று தேவார பாடல் சொல்லுகிறது. நம்பனை நாடொரு இட்டதால் இனிதாக நினைமினோ. இட்டதால் என்றால் இட்டது என்றால் விரும்புவது. இந்த ஊருக்கு பெயர் இட்ட மொழி. மொழி என்றால் சொல் எனலாம், பேசு எனலாம். ஏன் தேனாக சுவைக்கின்ற கரும்பின் கணுவையும் மொழி எனலாம். ஆக மொழி என்பது நம்முடைய தமிழ் மொழி, உலகத்தின் மூத்த தமிழ் மொழி, புராதனமான மொழி. மொழி என்றால் தமிழ்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இட்டமொழி என்கின்ற இந்த அழகிய ஊரில் நாங்கள் விரும்பி காமராஜருக்கு விழா எடுக்கிறோம். அடிக்கரும்பை போல சுவைக்கின்ற, நினைக்க நினைக்க சுவைக்கின்ற பாச உணர்வு மிக்க கழகத்தின் கண்மணிகள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு விழா எடுக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவினுடைய அடியொற்றி நடக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காமராஜரை நெஞ்சார பாராட்டினார்.
முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு 67ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்களில் காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் பெயராலான கல்விக்கூடத்தில் தியாகச்சுடர் காமராஜர் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்த மாபெரும் தலைவர் காமராஜர் என்று பாராட்டினார். அவருடைய அரசியல் வாழ்வில் திருப்பம் ஏற்பட்ட போது 52 பொதுத் தேர்தலில் காமராஜர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சிறுவில்லிபுத்தூர் தொகுதி என்று அழைக்கப்பட்ட அன்றைய அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார். 54ஆம் ஆண்டு குலக்கல்வி திட்டம் என்கின்ற வர்ணாசிரம தர்மத்தின் வடிவமாக வந்த கேடு விளைவிக்கின்ற மோசமான கல்வி முறையை அன்றைய முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த போது தந்தை பெரியார் எதிர்த்து முரசு கொட்டினார். அறிஞர் அண்ணா அதனை எதிர்த்து குரல் கொடுத்தார். காங்கிரஸ் இயக்கத்திலேயே சமூக நீதிக்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் பொங்கி எழுந்தார்கள். இந்த சூழலில் ஏற்பட்ட சட்டமன்றத்தில் ஏற்பட்ட அந்த மோதலில் உடல்நலம் கெட்டுவிட்டது என்று மார்ச் 25ஆம் தேதி சட்டமன்றத்துக்கு வந்துவிட்டு போனார். தூக்கி எறிவதற்கு தயாராகி விட்டார்கள் என்கிற போது பதவியை விட்டு விலகி போனார் ராஜாஜி. 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அவர் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை நாடு விரும்பி வரவேற்றது. சட்டமன்றம் வா வா என்று சொன்னது. தமிழகத்தின் அரசியல் கட்சி மாச்சரியங்களை கடந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்ற வேண்டும் என்று ஒருமித்த குரல் எழுந்தது. அதன் பிறகு குடியாத்தம் தொகுதியிலே இடைத்தேர்தல் ஏற்பட்டதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக காமராஜர் அவர்கள் போட்டியிட்ட போது தந்தை பெரியார் ஆதரித்தார். அப்பொழுது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் களத்திலே எதிரெதிர் நின்றாலும் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் குணாளா வருக குல கொழுந்தே வருக என்று காமராஜரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கழக கண்மணிகளை தேர்தல் பணியாற்றவும் அனுப்பி வைத்தார். அந்த காமராஜருடைய பிறந்த நாள் தான் ஜூலை 15. இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய திருநாள். தமிழுக்கு தொண்டாற்றிய மறைமலை அடிகள் 1876 ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். இந்த ஜூலை 15ஆம் நாள் தான் தமிழுக்காகவே பலமுறை சிறை கோட்டம் ஏகினாரே பேராசிரியர் லக்குவனார் 1910ஆம் ஆண்டு ஜூலை 15 பிறந்தார். இந்த ஜூலை 15 பல்வேறு வகையிலே சிறப்பு பெற்றது. இந்த நாளில் தான் 1914ஆம் வருடத்தில் தென்னாப்பிரிக்காவில் தில்லையாடி வள்ளியம்மையினுடைய படத்தை திறந்து வைத்து அண்ணல் காந்தியடிகள் புகழுரை ஆற்றினார். ஆகிய வரலாற்று சிறப்புக்குரிய நாள். இதிலே வரலாற்றின் விசித்திரம் என்னவென்று கேட்டால் 1937 அமைச்சரவைக்கு தலைமை தாங்கிய ராஜாஜி ஜூலை 15ஆம் தேதி தான் அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதே ராஜாஜி ஜூலை 15 பிறந்த காமராஜரிடம் ஒப்படைத்து விட்டு ஓட வேண்டிய நிலைமையை 54ஆம் வருடத்திலே தமிழக அரசியல் சந்தித்தது. காமராஜர் அவர்கள் விருதுநகரில் அவருடைய சின்னஞ்சிறு பிராயத்தை நினைத்து பார்க்கிற பொழுது பள்ளிக்கூடம் சென்றார்.
ஆனால் அதற்கு பிறகு அங்கே பத்திரிகைகளை படிக்கின்ற ஆர்வம் ஏற்பட்டு ஜலியன் வாலாபாக் படுகொலையை பற்றிய செய்திகளை அறிந்து இந்த மண் விடுதலை ஆக வேண்டும் என்ற உணர்வு நெஞ்சிலே நெருப்பாக படர்ந்து காங்கிரஸ் கட்சியிலே விடுதலைக்கு போராடிய தலைவர்களினுடைய உரைகளை கேட்டு தன்னை காங்கிரஸ் இயக்கத்துக்கு நாட்டு விடுதலைக்கு ஒப்படைத்துக் கொண்டார். 1922 வருடம் கள்ளுக்கடை மறியலிலே காமராஜர் பங்கேற்றார் என்பதும் ஏன் கேரளத்திலே மலையாள பூமியிலே வெண்டாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வைக்கம் போராட்டம் நடத்திய போது அந்த போராட்டத்தில் காமராஜரும் ஒரு தொண்டராக பங்கேற்றார் என்ற செய்தி மனதிற்கு வியப்பை தருகின்றது. அந்த காமராஜர் அவர்களுடைய விழாவை இட்டமொழியில் நடத்த வேண்டும் என்று தம்பி சஞ்சீவ்குமார் அவர்கள் சரவணனோடு என்னை சந்தித்து கேட்டபோது திசையன் விலையிலே பெருங்கூட்டம், அடுத்தடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டியிருக்கிறது என்றாலும் உங்கள் ஆர்வத்தை எண்ணி மகிழ்கிறேன், அவசியம் வருகிறேன் என்று சொன்னேன். வருகிற வழியெல்லாம் கழகத்தினுடைய கொடிகளை ஏற்றி வைக்கின்ற நிகழ்ச்சிகள் ஆங்காங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழ் பெருமக்கள் இட்டமொழியிலே உன்னத இமயமலை போல் ஓங்கி கீர்த்தி எய்திய காமராஜருடைய பிறந்த நாள் விழா கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம், மாநகர் மாவட்டம், குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ஏன் அதனையும் தாண்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தும் கழகத்தின் கண்மணிகள் பலர் வந்திருக்கிறார்கள். தன்னலங்கருதாது இயக்கத்துக்கு பாடுபடுகிற என்னுடைய சகாக்கள் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். காமராஜருடைய புகழை பேசுகின்ற இந்த விழாவில் அவர் வரலாற்றினுடைய சில முக்கியமான நிகழ்வுகளை இட்டமொழி கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்வது என்னுடைய கடமை என்று கருதி நான் பேசுகிறேன். இந்த விழா காமராஜருடைய பெருமை பேசுவதற்காக தன்னலமற்ற அரசியலை, ஊழலற்ற அரசியலை, இன்று புறையோடி போயிருக்கிறதே ஊழலால் பொதுவாழ்வு, அது புடம்போட்ட தங்கமாக பிரகாசிக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மக்களிடம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து கூறுகின்ற விழாவாக காமராஜருடைய இந்த 109வது பிறந்த நாள் விழாவை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்தது. 3000 நாட்களுக்கு மேலே சிறை கொட்டடியிலே அவர் அடைபட்டு கிடந்திருக்கிறார். 1930 வருடத்தில் உப்பு சத்தியாகிரகத்திலே கைது செய்யப்பட்ட காமராஜர் பெல்லாரி சிறைச்சாலையில் 2 ஆண்டுகள் வாடி வதங்கினார். நெருப்பு கோலமாக பெல்லாரி சிறை அந்த அடைக்கப்பட்ட இடம் சுடும் என்று சொல்லுவார்கள். 2 ஆண்டு காலம் பெல்லாரி சிறையில் அடைபட்ட காமராஜர் அதன் பிறகு சட்ட மறுப்பு இயக்கத்தில் மீண்டும் 32ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு 10 மாதம் 7 நாட்கள் சிறையிலே இருந்தார். ஏறத்தாழ ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார். இப்பொழுது வேலூர் சிறையிலே இருந்தார். வேலூர் சிறையில் இருந்த போதுதான் மாவீரன் பகத்சிங்கினுடைய நண்பர்களோடு அவருக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. கபூர், திவாரி என்கின்ற பகத்சிங்கின் 2 தோழர்கள் அவர்கள் வேலூர் சிறையிலே அடைபட்டு கிடந்தார். காமராஜர் அவர்களோடு சிறையிலே நெருங்கி பழகினார். இந்த செய்தியும் சிறை அதிகாரிகள் மூலமாக அரசு துறை ஒற்றர்களுக்கு வெள்ளைக்காரன் ஆட்சி பரவி இருந்தது. 1933ஆம் வருடத்தில் மேற்கு வங்கத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஆண்டர்சன் அடக்குமுறையினாலே அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்த கவர்னர் ஆண்டர்சன் அவன் சென்னை ராஜதானிக்கு வருகிறான்.
கொலை செய்வதற்கே திட்டம் போட்டு விட்டார்கள். காமராஜர் கை துப்பாக்கியை தந்தார். சுட்டுக் கொல்வதென்று அவர் சதித்திட்டம் வகுத்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை ஜோடித்தார்கள். அது அப்பட்டமான பொய் என்று நிரூபிக்கப்பட்டது. அந்த வழக்கை தொடுக்க முடியவில்லை என்ற போது விருதுநகர் போலீஸ் ஸ்டேஷன் மீதும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் மீதும் வெடிகுண்டு வீசி தாக்குவதற்கு காமராஜர் திட்டமிட்டார் என்று சென்னை ராஜதானி சதி வழக்கு, சென்னை மாகாண சதி வழக்கிலே அவர் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஒருவரை அப்ரூவராக சித்திரவதை செய்து அப்ரூவராக்கி அந்த பொய்யான குற்றச்சாட்டுக்களை நிலைநாட்டி காமராஜருக்கு கொடூரமான தண்டனை கொடுப்பதென்று முடிவெடுத்து அவர் சிறையில் அடைபட்டதோடு கூண்டிலே நிறுத்தப்பட்டார். ஆனால் பிரபலமான நாளிதழ் ஆசிரியர் போத்தன் ஜோசப்பினுடைய சகோதரர் தலை சிறந்த வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் தன் வாத திறமையால் அது புனைந்து உரைக்கப்பட்ட பொய் வழக்கு என்பதை நிலைநாட்டி அந்த வழக்கை உடைத்தெறிந்தார்கள். ஆக வாழ்க்கை பூராவும் போராட்டக் களமாகவே சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு 40லேயே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் தொண்டர்கள் அவர் பக்கம். அவருடைய செல்வாக்கை எந்த சக்தியும் குறைக்க முடியவில்லை. இந்த கட்டத்தில் மீண்டும் 1940 கைது செய்யப்பட்டு சிறை செல்கிறார். தனிநபர் சத்தியாகிரகத்திலே கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ ஓராண்டு காலம் சிறைக்கு செல்கிறார். சிறையில் இருக்கின்ற பொழுதே அவர் விருதுநகர் நகரசபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். விருதுநகர் நகரசபைக்கு காமராஜர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பின்னர் 42 தொடக்கத்தில் அவர் சிறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விருதுநகர் நகரசபைக்கு வருகிறார். 91வது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அவர் எழுந்து சொல்லுகிறார், என்னை நான் ஜெயிலில் இருந்த போதே நகரசபை தலைவராக தேர்ந்தெடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வேலை சரிப்பட்டு வராது. எனக்கு நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய வேலைகள் நிரம்ப இருக்கின்றன. எனவே இந்த பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று துணைத் தலைவரிடத்திலே ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்து விட்டு 9 நிமிடங்கள் பேசிவிட்டு அவர் விடைபெற்று சென்று விட்டார். வாழ்க்கை பூராவிலும் தனக்கென்று எதையும் நாடாத தேடாத அந்த உத்தமனுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம். நான் எண்ணி பார்க்கிறேன், 42ஆம் வருடம் ஆகஸ்ட் புரட்சி வெடிக்கிறது. ஆகஸ்ட் புரட்சி வெடிப்பதற்கு முன்பு அதே 42 தொடக்கத்தில் மே மாத வாக்கில் என்று கருதுகிறேன், பாகிஸ்தானை ஆதரித்து ராஜாஜி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானம் படுதோல்வி அடைந்து உடனே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போகிறார் ராஜாஜி. இப்பொழுதுதான் 42ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் மும்பை மாநகரிலே, பம்பாய் மாநகரிலே வெள்ளையரே வெளியேறு என்ற பிரகடனம் செய்யப்பட்ட சரித்திர புகழ்பெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் நடக்கிறது. அபுல் கலாம் ஆசாத் தலைமையிலே நடக்கிறது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைமையிலே கூட்டம். அந்த கூட்டத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு முழங்குகிறார். கூர்மையாக தீட்டப்பட்ட வாளின் முனையிலே நிற்பது போல நாம் இங்கே இருக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் என்று எவரும் கூற முடியாது. போராட்டம், போராட்டம், struggle, struggle, eternal struggle, no end of that struggle. போராட்டம், போராட்டம், முடிவற்ற போராட்டம், eternal struggle என்று ஜவஹர்லால் நேரு முழக்கமிட்டவாறு வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையன் வெளியேற வேண்டும் இந்த நாட்டை விட்டு என்ற தீர்மானத்தை, தியாகத்துக்கு தயாராகுங்கள் என்று அறைகூவல் விடுகின்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார்.
வல்லபாய் பட்டேல் அதனை வழிமொழிந்தார். 42ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு ஏறத்தாழ 1.25 மணி நேரம் மகாத்மா காந்தி பேசினார். அந்த பேச்சிலேதான் அற்புதமான வார்த்தைகளை சொன்னார். செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை எழுப்பினார். பாரிஸ்டருக்கு படித்து தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு மதுவை அருந்த மாட்டேன், மாமிசத்தை புசிக்க மாட்டேன், மாதரை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று கடல் கடந்து செல்லுவதற்கு முன்பு பெற்றதாய்க்கு சத்தியம் கொடுத்து விட்டு போனாரே அண்ணல் காந்தியார். அவர் லண்டன் மாநகரிலே படித்தார், பாரிஸ்டருக்கு படித்தார். கருப்பர்கள் போராடினார்களே தென்னாப்பிரிக்காவில், அங்கே மனித உரிமைகளுக்காக போராடினார். அவர் இதயத்தை கவர்ந்தது ஒரு கவிதை, ஸ்காட்லாந்து நாட்டினுடைய விடுதலை கவிதை. மாவீரன் வில்லியம் வாலஸினுடைய விடுதலை வரலாற்றை மெய்சிலிர்க்க வர்ணித்த கவிஞன் ராபர்ட் பர்ன்ஸ் அவனுடைய கவிதை. அடக்குமுறை எங்கள் மீது பாயும் போது, கொடுங்கோலர்களுடைய ராணுவம் எங்களை தாக்குகிற போது அதை எதிர்த்து நாங்கள் வீர சமர் புரிவோம், வாழேந்தி போரிடுவோம், எங்கள் நரம்புகளிலே இருக்கின்ற ரத்தத்தை கொட்டச் செய்வோம் என்ற வாசகங்கள் அடங்கிய அந்த கவிதையில் we will drain our veins, எங்கள் நரம்புகளில் இருக்கக்கூடிய ரத்தத்தை கொட்டுவோம், let us do or die, செய் அல்லது செத்துமடி. இது ராபர்ட் பர்ன்ஸினுடைய கவிதை வரிகள். அந்த கவிதை வரிகளினுடைய இந்த சொற்களைத்தான் மகாத்மா காந்தி குவிட் இந்தியா என்று நிறைவேற்றப்பட்ட அந்த வெள்ளையனே வெளியேறு பிரகடனத்தை அடுத்தவர் ஆற்றிய உரையில் செய் அல்லது செத்துமடி என்று சொன்னார். கூட்டம் முடிந்தது. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் காந்தியார், நேரு, படேல் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆகாகான் மாளிகை சிறையிலே காந்தியார் அடைக்கப்பட்டார். அகமது நகர் கோட்டை சிறையிலே ஜவஹர்லால் நேரு அடைக்கப்பட்டார். காமராஜர், சஞ்சீவ ரெட்டி ரயிலிலே புறப்பட்டு வருகிறார்கள். 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரேணிகுண்டாவுக்கு அருகிலே வருகிற போது சஞ்சீவ ரெட்டி கைது செய்யப்படுகிறார். உடனே காமராஜர், சென்னைக்குள் நுழைகிற போது நம்மை கைது செய்வார்கள், சஞ்சீவ ரெட்டி கைது செய்யப்பட்டு விட்டார், சென்னையிலே நுழைகிற போது நம்மை கைது செய்து விடுவார்கள் என்று கருதி அரக்கோணம் ரயில் நிலையத்திலே ரயில் இருக்கிற போது காமராஜர் அதை விட்டு இறங்கினார். தலையிலே உருமால் கட்டிக் கொண்டார், தலைப்பாகை கட்டிக் கொண்டார். விறுவிறுவென்று அவர் நடக்க ஆரம்பித்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்து பேருந்தில் அங்கே இருந்து ராணிப்பேட்டைக்கு சென்றார். ராணிப்பேட்டையிலே அங்கே இருந்து சென்று அவர் இரவிலேதான் அந்த வீட்டுக்கு போகிறார், கல்யாணராம ஐயர் வீட்டுக்கு போகிறார். ராத்திரி வேளையில் கல்யாணராம ஐயர் வீட்டை தட்டுகிற போது அவர் ஏற்கனவே சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பவர். போலீஸ் வந்துவிட்டது கைது செய்வதற்கு என்று எண்ணியவாறு கதவை திறக்கிறார். முண்டாசு கட்டியவாறு நிற்கின்ற காமராஜை பார்க்கிறார். மகிழ்ச்சியோடு உள்ளே அழைத்து செல்கிறார். அந்த வேளையில் அவரது தாயார் சில பழங்களையும் எளிய உணவையும் தருகிறார்கள். உடனே திட்டமிடுகிறார்கள், ஆயத்த வேலைகளை செய்ய வேண்டும் போராட்டத்துக்கு. ராத்திரி வேளையில் திடீரென்று வந்து பகைவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற பொழுது எல்லா வீடுகளிலும் உள்ளே வா என்று அழைத்து விட மாட்டார்கள். அசாரிபாக் சிறைச்சாலையிலே 20 அடி உயரமுள்ள மதிர்ச்சுவரை ஜெயபிரகாஷ் நாராயணனும் லோகியாவும் தாண்டினார்கள். அன்றைக்கு விழா. இதே 42 போராட்டத்திலே ஆகஸ்ட் புரட்சியிலே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைபட்டு அசாரிபாக் சிறையிலே இருந்த ஜெயபிரகாஷ் நாராயணனும் லோகியாவும் ஒரு பண்டிகை திருநாளிலே கொண்டாட்டம் நடக்கிற போது சிறை அதிகாரிகள் எல்லாம் கவனக்குறைவாக இருந்த நேரத்தில் அந்த 20 அடி மதில் சுவரை தாண்டி அதை வெளியேறி அந்த இரவு வேளையிலே சென்றார்கள். லோகியா ஒரு பக்கம் போனார், ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு பக்கம் போனார்.
காமராஜர் வாழ்விலே திருமணமே செய்து கொள்ளாதவர், வாழ்க்கையில் தனக்கென்று எதையுமே நாடாதவர். சாத்தனூர் அணைக்கட்டு திறக்கப்பட்ட போது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அங்கே பார்க்க போனார். அதிலே சாத்தனூர் அணைக்கட்டிலே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டில் காமராஜ் நாடார் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒருவர் குத்தலாக கேட்டார், ஏன் இப்படி காமராஜ் நாடார் என்று எழுதி வைக்க வேண்டும் என்று கேட்டபோது பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அதற்கு பதில் சொன்னார், சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள், அவர் காமத்தையும் நாடாதவர், ராஜ்யத்தையும் நாடாதவர். ஆகதான் காமராஜ் நாடார் என்பது சரியான வார்த்தை தான் என்று மூகத்தில் அடித்தார் போல பெருஞ்சித்திரனார் அந்த கேட்ட நபரிடத்திலே சொன்னார். அதுபோல வாழ்க்கை சுகங்களை தியாகம் செய்தவர்கள் இவர்கள் எல்லாம். ஜெயபிரகாஷ் நாராயணன் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பிரபாவதி அம்மையார் அவரை விரும்பினார், ஜெயபிரகாசர் விரும்பினார். ஆனால் 2 பேர் ஒரு முடிவெடுத்தார்கள். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தால் தான் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்தார்கள். அப்பொழுது பிரபாவதி அம்மையாருக்கு இதனாலே சில வேதனைகள். திருமணமாகாத பெண் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இப்படி செல்லலாமா என்று பெற்றோர்கள் கேட்டார்கள். சபர்மதி ஆசிரமத்தில் காந்தியடிகள் முன்னிலையிலே இந்த பிரச்சனை வந்தது. நான் எல்லா போராட்டங்களுக்கும் வருகிறேன், இங்கே தாய்மார்கள் நிரம்ப வந்திருக்கிறார்கள். பொது நிகழ்ச்சிகளுக்கு தாய்மார்கள் வருவது ஒரு தியாகசீலனுடைய விழா என்பதனாலே இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு காமராஜரை போன்ற தியாக சிகரங்களை இந்த நாடு பெற வேண்டுமே என்பதற்காக நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். ஆனால் காமராஜர் கட்சி எல்லைகளை கடந்த ஒரு மாபெரும் தலைவர், இந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்த தலைவர், சுயநலம் இல்லாத தலைவர், அப்பழுக்கற்ற தலைவர், தன்னலம் நாடாத தலைவர், 3000 நாட்கள் சிறை கொட்டடியிலே வாடிய தலைவர், எதற்கும் அஞ்சாத தலைவர். ஆக அவரை பாராட்டுவது எங்களை நாங்களே வார்ப்பித்துக் கொள்வதற்காக, என் தோழர்களை வார்ப்பித்துக் கொள்வதற்காக. ஊதுலையிலே வாளை தீட்டுவது எதற்காக? அதை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு நாம் சட்டமன்றத்திலே போட்டியிடவில்லை, நாம் சட்டமன்றத்திலே பிரதிநிதித்துவம் பெறவில்லை, நாடாளுமன்றத்தில் கணேசமூர்த்தியை தவிர நமக்கு வேறு ஆள் இல்லை, இந்த தேர்தலில் நாம் இடம்பெறவில்லை. ஆனால் இட்டமொழியிலே திரண்டிருக்கிற கூட்டத்தை பாருங்கள், தேர்தலில் போட்டியிடாத கட்சியா இது? ஆக எங்களை நாங்களே கூர்மைப்படுத்திக் கொள்வதற்காக காமராஜருக்கு விழா எடுக்கிறோம், என் தோழர்களுக்கு நினைவூட்டுவதற்காக. எந்த பதவியையும் காமராஜர் நாடியவர் அல்ல என்பதனாலே நான் இந்த வேளையில் ஜெயபிரகாஷ் நாராயணன் வாழ்க்கை சம்பவத்தை சொல்லுகிறேன். காந்தியாரிடம் போனார்கள், நான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருகிறேன், திருமணமாகாத பெண் இப்படி செல்லுகிற போது மனதுக்கு சங்கடமாக இருக்கிறது என்ற உடனே அதற்கு பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தினார் காந்தியார். ஜெயபிரகாசர் ஏற்றுக்கொண்டார். இருவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கின்ற வரை தாம்பத்திய வாழ்க்கை மேற்கொள்வதில்லை, பரமஹம்சரும் சாரதாமணி அம்மையாரையும் போல வாழ்வோம் என்று முடிவெடுத்தார்கள். அது போலவே வாழ்ந்தார்கள். நாட்டுக்கு சுதந்திரம் 47 ஆகஸ்ட் 15 வந்தது. ஆனால் சில ஆண்டு காலம் உடல் இன்பத்தை நாடாமல், இல்லற சுகத்தை நாடாமல் ஒரு துறவிகளை போல வாழ்ந்துவிட்டு அவர்களால் அதற்கு பிறகு இல்லற வாழ்க்கையில் மனதை செலுத்த முடியவில்லை. கடைசி வரை 2 பேர் உயிர் அவர் முதுமை பிராயம் அடைகின்ற வரையிலே அப்படித்தான் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட தலைவர் அவர். 2ஆம் விடுதலை போரை நடத்தியவர், நெருக்கடி நிலை பிரகடனத்தை எதிர்த்து போராடியவர். அவரும் லோகியாவும் தப்பிச் சென்ற பிறகு உயிர் நண்பர் என்று கருதிய ஒருவருடைய வீட்டுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் போனார். கதவை தட்டினார். கதவை திறந்து பார்த்தபோது எதிரே இருப்பது ஹசாரிபாக் சிறையிலே அடைபட்டு கிடக்கின்ற ஜெயபிரகாஷ் நாராயணன். அவர் ஒரு நல்ல பதவியிலே இருந்தார். நான் சொல்ல விரும்பவில்லை என்ன பதவி என்று, என்ன பொறுப்பில் என்று. அவர் வேகமாக கதவை திரும்ப ஓங்கி அடைத்து மூடிவிட்டார். இதுதான் உலகம் என்று ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு தெரியும். அதற்கு பிறகு மைல் கணக்காக நடந்தார். நான் ஒரு வரலாற்றை படித்திருக்கிறேன். ஆனால் இங்கே கல்யாணராம ஐயர் பார்த்த மாத்திரத்திலே கட்டி தழுவி உள்ளே அழைத்துக் கொண்டு போய் தாயாரிடத்திலே சொல்லி பசியை போக்குவதற்கு அவர்களுக்கு பழங்களும் உணவும் கொடுக்கிறார்கள்.
உடனே அங்கே இருந்து புறப்பட்டு பாதுகாப்பாக ஒரு இடத்திலே இருந்து விட்டு திட்டத்தை வகுத்து விட்டு துண்டு பிரசுரங்களை மற்றவர்களிடம் தந்துவிட்டு போக வேண்டுமே என்று ஜனாப் முகமது சுலைமானுடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போகிறார். ஒரு இஸ்லாமியர் அவரிடத்திலே போய் கல்யாணராம் ஐயர் கேட்கிறார், இந்த மாதிரி காமராஜரை பத்திரமா இங்க பாதுகாப்பா வச்சிருக்கணும், போலீஸ் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு விருப்பம் தானா? அவர் கோபம் வந்துருது. என்ன அயர்வாள், என்ன நினைச்சீங்க? இதை கூட செய்யாதவன் நான், ஒரு மனிதனா நான் எப்படி அங்கிட்ட அப்படி கேட்கலான்னு கோவிச்சிடுறார். அங்கே அவருடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கொண்டு போய் காமராஜர் தங்க வைத்து விட்டு போய்விடுகிறார். அவர் ஒரு வேலையா முகமது சுலைமான் போய்விட்டார். கல்யாணராமையரும் காமராஜரும் பேசிட்டு இருக்கிறாங்க, அடுத்து எப்படி திட்டங்களை வகுக்கிறதுன்னு. அங்கே டிஎஸ்பி வந்து விடுகிறார், அங்கே போலீஸ் அதிகாரி வந்து விடுகிறார். அவர் வந்து கதவை தட்டுகிறார். உடனே இவரை மறைவாக ஒரு ஓரமாக இருக்க சொல்லிவிட்டு கல்யாணராமையர் வெளியே வந்து, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கிறார். சுற்றுமுற்றும் பார்க்கிறார். என்னையா நான் உன்னை கேட்கிறேன், நீ சுற்றுமுற்றும் பார்க்கிறேன், என்ன ஐயருக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு அந்த போலீஸ் அதிகாரி நீக்கிறார். ஒன்னும் இல்ல, பெரிய போலீஸ் அதிகாரி வர்றாரு, அவர் தங்குறதுக்கு ஒரு வசதியான ஒரு வீடு வேணும், இந்த வீட்டுல தங்க வைக்கலாம்னு நினைச்சு வந்தோம், ஆனா இது அவ்வளவு பெரிய வீடா இல்ல, அவருக்கு இந்த வீடு சரிப்பட்டு வராது என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இதன் பிறகு இவர்கள் 2 பேரும் புறப்பட்டு திட்டமிட்டு அங்கிருந்து கனியம்பாடிக்கு வந்து ரயிலிலே ஏறி, அதற்கு பிறகு அவர்கள் தஞ்சைக்கு சென்று தஞ்சையிலே அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் பலரை சந்தித்து திட்டங்கள் வகுத்து கொடுத்து விட்டு, அங்கிருந்து திருச்சிக்கு வந்து திருச்சியிலே திட்டங்கள் வகுத்து கொடுத்து விட்டு, மதுரைக்கு வந்து மதுரையிலே திட்டங்கள் வகுத்து கொடுத்து விட்டு, அதற்கு பிறகு நெல்லை வரை வருவதற்கு கல்யாணராமையருக்கு காசு இல்லாத காரணத்தினாலே அவரை அங்கிருந்து திருப்பி அனுப்பிவிட்டு விருதுநகருக்கே வருகிறார். புல்லலக்கோட்டையில் இறங்கி காமராஜர் வீட்டுக்கே வருகிறார். வந்தவுடனே ஆகஸ்ட் 16 ஆகிவிட்டது. இதற்குள்ள 9ஆம் தேதி புறப்பட்டு 16ஆம் தேதி உடனே ஜெயராம் ரெட்டியார் மூலம் போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லிவிட்டு, நான் வீட்டில் தான் இருக்கேன், வந்து கைது செய்து கொண்டு போங்கள் என்று தகவல் அனுப்புகிறார். ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் நாட்டுப்பற்று மிக்கவர், பெயர் எழுத்தச்சன். அவர் காமராஜரை கைது செய்ய விரும்பவில்லை. உங்களை கைது செய்வதற்காகவே வாரண்டோடு வந்திருக்கிற அதிகாரி அரியலூர் வரை போயிருக்கிறார். எனவே நீங்கள் உங்கள் திட்டப்படி ஓய்வாக எங்காவது இருந்து கொள்ளலாம், இப்பொழுது கைதாக வேண்டாம் என்ற போது காமராஜர் சொல்லுகிறார், நாடு போற்றும் தலைவர்கள் அனைவரும் சிறையிலே வாடுகிறார்கள், நான் ஓய்வெடுக்கப் போவதில்லை. என் வேலை அநேகமாக எதற்காக நான் இந்த 7 நாட்கள் சுற்றி வந்தேனோ அந்த வேலையை பெருமளவு செய்து முடித்து விட்டேன், இப்பொழுது சிறைக்கு போக விரும்புகிறேன் என்று சிறைக்கு செல்லுகிறார். 3 ஆண்டுகள் கழித்துத்தான் வருகிறார். அமராவதி சிறையிலும் பின்னர் வேலூர் சிறையிலும் அடைக்கப்பட்டு கிடந்தார். அந்த வேலூர் சிறைச்சாலை, மாபெரும் தலைவர்கள் பலர் அடைபட்டு கிடந்த வேலூர் சிறைச்சாலை, என் திருப்பரங்குன்றம் மாநாட்டிலே கொடியேற்றி வைத்தாரே, கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது என்று அண்ணா அவர்கள் திராவிட நாட்டிலே எழுதுவதற்கு காரணமாக இருந்த திருப்பரங்குன்றம் காங்கிரஸ் மாநாட்டிலே கொடி உயர்த்தியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவரும் வேலூர் சிறைக்கு அடைபட்டார், காமராஜரும் வேலூர் சிறையில் அடைபட்டார். அடியனுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது. நான் அந்த தலைவர்கள் வரிசையிலே நான் அல்ல, அவர்கள் விண்ணளாவிய புகழை பெற்றவர்கள். நான் ஒரு சாதாரணமான சாமானிய ஒரு அரசியல் கட்சி தொண்டன். ஆனால் அந்த சிறைச்சாலையிலே அவர்களெல்லாம் உலவிய மண் என்று நினைத்துக் கொள்வேன். அந்த சிறையிலே நடந்து திரிகிற பொழுது, இந்த தலைவர்கள் காலடிப்பட்ட இடம் அல்லவா இந்த இடம், காமராஜர் காலடிப்பட்ட இடம் அல்லவா என்று நான் நினைத்துக் கொள்வதுண்டு. நான் இந்த தேதியை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், எந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பம்பை நகரிலே இருந்து ரேணிகுண்டா வரையிலே வந்து அதற்கு பிறகு சென்னைக்குள் நுழையாமல் அரக்கோணத்திலே இறங்கி ஆயத்த வேலைகளை கிளர்ச்சியை தீவிரப்படுத்துவதற்காக செய்துவிட்டு சிறை கோட்டத்துக்கு தேடி போனாரோ காமராஜர், அதே ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் 1963ஆம் வருடம் மனிதருள் மாணிக்கம் பண்டித ஜவஹர்லால் நேருவிடத்தில் காங்கிரஸ் கூட்டத்தில்
தீர்மானத்தை முன்வைத்தார். காங்கிரஸ் தலைவர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பதவியை தூக்கி எறிய வேண்டும். அதே ஆகஸ்ட் 9ஆம் தேதி, எந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி 42 புரட்சியின் போது அவர் பணிகளை ஆற்றுவதற்காக சிறைச்சாலைக்கு செல்லுவதற்கு முன்பு பணியாற்றினாரோ, வரலாற்றின் விசித்திரத்தை பாருங்கள். அதே ஆகஸ்ட் 9ஆம் தேதி 63ஆம் வருடம் பண்டித ஜவஹர்லால் நேருவிடத்தில் முதலமைச்சர் காமராஜர், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்றிருந்த காமராஜர், எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத காமராஜர், அவருடைய ஆட்சிக்கு குந்தகம் எவரும் விளைவிக்க முடியாது என்கிற அளவுக்கு செல்வாக்கின் உச்சத்திலே இருந்த காமராஜர் ஜவஹர்லால் நேருவிடத்தில் 42 எந்த உணர்வோடு ஜெயிலுக்கு போனாரோ அதே உணர்வோடு நான் முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிகிறேன், அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் பதவியை தூக்கி எறிந்து விட்டு கட்சிக்கு பணியாற்ற வரட்டும், ஸ்தாபனம் கெட்டுப்போய்விடக் கூடாது என்று சொன்னபோது பண்டித நேரு அவர்கள் நானும் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னார். உடனே காமராஜர் தெரிவித்தார், நொறுங்கி போய்விடும் நிர்வாகமும் அனைத்தும் நீங்கள் ராஜினாமா செய்தார். அப்படியானால் நானே ராஜினாமா செய்ய வேண்டியது அவசியம் இல்லை, நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடாது, இந்த திட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போது காமராஜரனுடைய உயர்வையும் தியாகத்தையும் உணர்ந்தவர் பண்டித நேரு பெருமான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியதற்கு பிறகு மாநகராட்சி நிர்வாகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியதற்கு பிறகு 61ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னை மாநகரில் காமராஜருக்கு திராவிட முன்னேற்ற கழக மாநகராட்சி சிலை எழுப்பியது. இவையெல்லாம் கட்சி மாச்சரியங்களை கடந்த அரசியல் பண்பாடு தமிழகத்தில் எவ்விதம் வளர்க்கப்பட்டது என்பதற்கு உதாரணங்கள். சிலை எழுப்பியது திமுக, சிலை எழுப்ப சொன்னவர் அறிஞர் அண்ணா, சிலையை திறந்து வைக்க வந்தவர் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. 61 அக்டோபர் 9 சென்னை மாநகரிலே காமராஜருக்கு சிலை திறப்பு விழா. அப்பொழுது நேரு சொன்னார், உயிரோடு இருப்பவர்களுக்கு சிலை வைப்பதை நான் விரும்புவதில்லை, ஆனால் அதையெல்லாம் கடந்த மக்கள் சேவைக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் காமராஜர், ஆகவே அவருடைய சிலையை திறந்து வைப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். அத்தகைய காமராஜர் ஏன் 55 ஆவடியிலே காங்கிரஸ் மாநாடு, சத்தியமூர்த்தி நகர் என்று, ஏனெனில் சத்தியமூர்த்தியை நேசித்தவர் காமராஜர், சத்தியமூர்த்தியை ராஜாஜி புறக்கணித்தார். நான் அதற்குள்ளே சம்பவங்களுக்குள்ளே போக நேரம் இல்லை. ஆவடி காங்கிரஸ் மாநாட்டை நடத்திய விதத்தை கண்டு அகில இந்தியா ஆச்சரியப்பட்டது. சமதர்ம கொள்கையை நெஞ்சில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் காமராஜர். அவர் முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிகிறேன், 42 பேர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியது ஏற்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் தான் தலைவராக வேண்டும் என்று நேரு விரும்பினார், வடபலத்து தலைவர்கள் விரும்பினார்கள், அத்துல்ய கோஷ் விரும்பினார், சஞ்சீவ ரெட்டி விரும்பினார், நாடு போற்றுகின்ற தலைவர்கள் அனைவருமே விரும்பினார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்தியாவிலே தலைமை தாங்கக்கூடிய தகுதி காமராஜருக்கு தான் உண்டு என்று புவனேஸ்வரிலே காங்கிரஸ் மாநாடு, தமிழிலேயே அந்த மாநாட்டு பேருரையை நிகழ்த்தினார். ஆனால் ஒரே ஒரு வேதனை, அந்த மாநாட்டு மேடையில் பிரதமர் நாற்காலி, அந்த பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து அமர முடியவில்லை, பிணிவாய்ப்பட்டிருந்தார். அப்பொழுதே அவருக்கு நோயினுடைய தாக்கம் பாதித்து விட்டது. அந்த மாநாட்டுக்கு புவனேஸ்வருக்கு பண்டித நேரு வரவில்லை. மே மாதத்திலே உடல் நலம் கெட்டது, டேராடூனுக்கு போனார். டேராடூனில் இருந்து 26ஆம் தேதி டெல்லிக்கு திரும்பி வந்தார் பண்டித ஜவஹர்லால் நேரு. மே 27ஆம் தேதி காலையில் சென்னையில் இருந்த காமராஜருக்கு நேருவுக்கு மிகவும் உடல் நலம் இல்லை, உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று செய்தி வந்தது. புறப்பட்டு டெல்லிக்கு போனார்.
விமானத்தில் போய்க் கொண்டிருக்கிற பொழுதே அங்கே பண்டித ஜவஹர்லால் நேரு இறந்து போனார். உள்ளம் உடைந்தார். இதே போலத்தான் 48 ஜனவரி 30 ஆற்காட்டில் கண்ணன் பூங்கா என்கின்ற இடத்தை அதை திறந்து வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார் காமராஜர். 48 அப்பொழுது தகவல் வந்தது, நாதுராம் விநாயக கோட்சே பிர்லா மாளிகையின் பிரார்த்தனை கூட்டத்தில் காந்தியடிகளை சுட்டுக் கொன்று விட்டான். கதறி துடித்து அழுதார். ஏற்பட்ட சம்பவங்களுக்கு பிறகு யார் பிரதமர்? காமராஜர் பிரதமராக வேண்டும் என்று பலர் விரும்பினார்கள். அத்துல்ய கோஷ் விரும்பினார், சொல்லவும் செய்தார். தலைவர்கள் விரும்பினார்கள், காமராஜர் விரும்பவில்லை. பண்டிதர் நேருவின் உள்ளத்தில் லால் பகதூர் சாஸ்திரியை பற்றி நேர்மையான மனிதர், சுயநலமற்றவர் என்ற எண்ணம் இருப்பதை உணர்ந்தது மட்டுமல்ல, தானும் அதே எண்ணத்தோடு இருந்ததனால் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வேண்டும் என்ற முடிவை அப்பொழுது மொரார்ஜி தேசாய் விரும்பியதுண்டு. உங்களுக்கு ஆதரவில்லை. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வரட்டும் என்று தலைமை அமைச்சர் ஆவதற்கு காமராஜரே நுழைவாயில் அமைத்து தந்தார். 65 அது அப்பொழுது பாகிஸ்தானோடு யுத்தம் மூண்டதற்கு பிறகு, அந்த போர்க்களத்தில் இந்தியா தன்னுடைய வலிமையை நிலைநாட்டியதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி சென்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசினார். இந்த யுத்தகலத்தில் இந்தியா வெற்றி பெறுவதற்கு மூல காரணமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று பாராட்டி பேசினார். தாஸ்கண்டிலே இறந்து போனார் லால் பகதூர் சாஸ்திரி. அடுத்த பிரதமர் யார்? மீண்டும் களத்துக்கு வந்தார் மொரார்ஜி தேசாய். இப்பொழுதும் அவர் விரும்பியிருந்தால் பிரதமர் ஆகி இருக்கலாம். ஆனால் நேரு மகள் இந்திரா காந்தி பிரதமராகட்டும் என்று அதற்கு ஏற்பாட்டை செய்து கொடுத்தவர் காமராஜர். ஆக தன்னுடைய வாழ்நாளில் பதவிகளை தனக்கு தேடிக் கொள்ளாமல் வாழ்ந்த அந்த பெருமகன் தொண்டர்களை மதிப்பவர். ஒரு சம்பவம் கீழே ஈராலில் 1941 காமராஜர் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். சாமியப்ப நாடார் என்பவர் அந்த கூட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சியிலே அவர் கடுமையாக பாடுபட்டவர். அந்த கூட்டத்தை ஏற்பாடு தம்பி சஞ்சீவிக்குமார் அந்த கூட்டத்தை நடத்துவதை போல கீழே ஈராலில் காங்கிரஸ் கூட்டத்தை சாமியப்ப நாடார் நடத்தினார். அதன் பிறகு அவருக்கு வறுமை காரணமாக அந்த கூட்டத்தை நடத்தியதற்கு போது நடத்தி முடிக்கின்ற வேளையில் இவர் சாமியப்ப நாடாரை அருகில் அழைத்தார். அவருடைய குடும்பத்தை பற்றி கேட்டுவிட்டு கூட்டத்தை பற்றி கேட்கிற பொழுது அவர் உட்காராமல் நின்று கொண்டே பதில் சொன்ன போது அவருக்கே உரிய, நான் என்ன பெரிய ஆளான, நான் மனுஷன் தானே, பக்கத்தில் உட்காருங்க என்று சொல்லிவிட்டு அவரிடத்திலே உரையாடி விட்டு போகிறார். பின்னர் அவருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அவர் குடும்பத்தோடு காரைக்காலுக்கு போய்விட்டார். காரைக்காலிலே போய் அவர் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சில ஆண்டுகளுக்கு பிறகு காமராஜர் காரைக்காலில் ஒரு விழாவுக்கு போகிறார். அந்த விழா மேடையில் இருந்து பேச போகிறார். மேடைக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிற கூட்டத்தில் சாமியப்ப நாடாரும் உட்கார்ந்திருக்கிறார். கூர்ந்து கவனித்த காமராஜர் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை அழைத்து, அதோ அந்த வரிசையிலே இருக்கின்ற அவரை இங்கே மேடைக்கு அழைத்து வாருங்கள் என்கிறார். அழைத்து வருகிறார்கள். பக்கத்தில் வந்த உடனே, நீங்க கீழே ஈரால் சாமியப்ப நாடார் தானே என்று கேட்கிறார். அவர் திடுக்கிட்டு போய் இவ்வளவு ஞாபகம் வைத்து ஒரு சாதாரண தொண்டனை பேரை சொல்லி கூப்பிட்டு ஊரை சொல்லி இப்படி அழைக்கிறாரே என்று அவருக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போய்விட்டார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்க. நல்லா இருக்காங்க ஐயா, மாசமா இருக்காங்க, வீட்டுல நிறை மாத கர்ப்பிணி அவருடைய மனைவி, இன்றோ நாளையோ பிரசவம் என்கிற நிலைமை. அதான் கூட்டத்துக்கு அவர் வந்திருக்கிறார். கூட்டத்தில் இருந்து ரொம்ப சந்தோஷமா போறார் சாமியப்ப நாடார். காமராஜர் என்னை மேடைக்கு கூப்பிட்டு, நீங்க கீழே ஈரால் இன்னார் தானே என்னை கேட்டாரு என்று அந்த வீட்டிலே போய், தொண்டை என்னங்க இந்த சந்தோஷத்தை தவிர வேற எதை அனுபவிக்கிறான்னு நினைக்கிறீங்க? கட்சியில் தான் மதிக்கிற ஒரு தலைவன், நேசிக்கிற தலைவன், போற்றுகிற தலைவன்,
தன்னை பெயர் சொல்லி அழைத்து விட்டால் அவனுக்கு ஏதோ பெரிய பதவி கிடைத்ததை போல புலகாங்கிதம் அடைகிறான். தன் உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டதாக உணர்கிறான். தொண்டர்கள் தான் எந்த இயக்கத்துக்கும் அஸ்திவார கற்கள், வேர்கள், ஆணி வேர் அவர்கள்தான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாமல் உயிர்த்திருக்கிறது என்றால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இதற்கு காரணம். தொண்டர்கள் உருவாக்கிய இயக்கம். 5 பேர் தணலுக்கு தங்கள் உயிர்களை தாரை வார்த்து தந்தார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில், அந்த நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆகவேதான் இந்த இயக்கத்துக்கு அழிவே கிடையாது. நான் கூட சொன்னேன், உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திமுக தான் என்பதை வரலாறு நிரூபிக்க போகிறது. மறுமலர்ச்சி பெற்ற திமுக கழகம். இதைத்தான் 93 சொன்னோம். இன்றைக்கு நொந்து கிடக்கிறார்கள் பாவம். நான் நிராயுதபாணிகளை தாக்குகிற பழக்கம் இல்லை. ஏற்கனவே திசையன் விலையிலே சொன்னேன். 17 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற சம்பவங்களை இன்றைக்கு மீண்டும் திசையன் விலையை போல இங்கே பட்டியலிட நான் விரும்பவில்லை. ஏனெனில் புதிய இளைஞர்களுக்கு வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு நான் சொன்னேன். ஆனால் தொண்டனை மதிக்கின்ற உணர்வு இருந்த காரணத்தினாலே சந்தோஷமா போறார் வீட்டுக்கு. இன்னைக்கு நம்ம தலைவர் என் பேரை சொல்லி நீங்க இந்த ஊர் தானே அப்படின்னு கேட்டார் என்று சொல்ல வேண்டும் என்று வீட்டுக்கு ஓடுகிறார். அங்கே சந்தோஷ செய்தி காத்திருக்கிறது. அவருடைய மனைவிக்கு சுகப்பிரசவமாகி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்கு காமராஜ் என்று பெயர் சூட்டுகிறார். அவருடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் 1954 முதலமைச்சரானதற்கு பிறகு தெற்கு சீமையின் சுற்றுப்பயணத்தின் போது எங்கள் குடும்பம் எங்கள் பாட்டனார் காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு காலத்தில் பெரும் துணையாக இருந்த குடும்பம். பெருந்தலைவர் காமராஜருக்கு பெரும் துணையாக இருந்த ஒரு குடும்பம். அவர் முதலமைச்சராக வந்ததை அண்ணன் துரை அவர்கள் சொன்னார். எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. நான் அரைக்கால் சட்டை போட்ட பையன். அவர் உணவருந்துகிற போது அவரோடு எங்கள் இல்லத்தில் உணவருந்துகிற போது சின்ன பையன் உணவருந்து விட்டு மாடியிலே ஓய்வெடுக்க செல்லுகிறார். மாடிக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அப்படி ஜிப்பா சில பேர் போட்டாத்தான் சரியா இருக்கும். அது கேட்டி கோசல்ராம் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஜிப்பா தச்சு வச்சிருப்பார். அவர் ரொம்ப தைரியமான ஆள். அவர் கேட்டி கோசல்ராம் ரொம்ப துணிச்சலா பேசுவார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உள்ள ஹால்ல அவருக்கு கட்டில் போட்டு படுக்க போறாரு. வெளியில ஒரு ஈச்சரை போட்டு இவர் சாஞ்சி இருக்கிறார் கோசல்ராம். எனக்கு கண்ணுக்குள்ளே நிக்குது. உள்ள அழைச்சிட்டு போய் இந்த வீட்டு பிள்ளை அப்படின்னு என்னை ஒரு புகைப்படம் எடுக்க சொன்னாங்க. அவரை உடனே ஓய்வெடுக்க போனவர் வந்து பக்கத்துல இருந்து என்னையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்தாரு. அதை பத்திரப்படுத்தி வைக்கல. அது இப்படியெல்லாம் பொது வாழ்க்கையில வந்து இட்ட மொழியில வந்து காமராஜரின் 109வது விழாவில பேசுகிற ஒரு கட்சியின் சார்பில் பேசுகிறவர் அப்பெல்லாம் நான் நினைச்சிருக்க மாட்டேன். அவர் வீட்டுக்கு வருகிற போதுதான் குளியலறை அவருக்காக தயார் செய்யப்பட்டது. நவீன கழிப்பிடத்தோடு குளியலறை முதலமைச்சர் தங்குறார் ஓய்வெடுக்க. அவர் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. அவருடைய வீட்டிலேயே ஒரு மின்விசிறியை கொடுத்ததற்காக கண்டித்து திரும்ப எடுத்துக்கொண்டு போக சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அவர். குடிநீர் குழாய் ஒன்று வீட்டுக்கு இணைப்பு கொடுத்ததை அறிந்து அதிகாரிகளை கண்டித்து இணைப்பை துண்டிக்க செய்தவர் அன்னை சிவகாமி அம்மையார் இருந்த வீட்டுக்கு. அப்படி ஒரு நேர்மையான தலைவர், குடும்ப எல்லைகளை கடந்த தலைவர். அதனால் தான் நான் சொன்னேன், பதவி வேண்டான்னு முதலமைச்சர் பதவியவே தூக்கி எரியக்கூடிய மனப்பான்மை எத்தனை பேருக்கு வரும்? காமராஜருக்கு இருந்தது. காலால எட்டி மிதிச்சாலும் உதைத்த காலுக்கு முத்தம் கொடுத்து பதவியை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லுகிற மனப்பான்மை தான் இருக்கிறதே தவிர அவர் தூக்கி எறிந்து விட்டு வந்தார். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் நட்பை மிக உயர்வாக நினைக்கிறவர். அவர் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் வந்ததுண்டு. அவர் விருதுநகரிலே வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு பிறகு இந்த நாஞ்சில் நாடுதான், புராதனமான தமிழர் பூமி தான் அவருக்கு மகுடம் சூட்டியது, அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியது.
யாரை உயர்ந்த பீடத்தில் உட்கார வைத்தாரோ அவர்களே அவரை மதிக்காத போது கூட அதை சகித்துக் கொண்டார். அந்த காமராஜருக்கு நான் இன்றைக்கு கேட்கிறேன், 1885 வருடம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பம்பாய் நகரில் ஒரு சமஸ்கிருத பள்ளியில் அந்த பாடசாலை வளாகத்தில் காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டது. 1885 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பகல் 12:15 கிறிஸ்தவரான வங்கத்தை சேர்ந்த சி பானர்ஜி தலைவராக அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த பெயரை முன்மொழிந்தவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், வெள்ளைக்காரன். அப்படி அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1885 டிசம்பர் 28 இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் காங்கிரஸ் வீழ்ந்தது? 67 தேர்தலிலே தோற்றதனால் மட்டுமல்ல, தலைவர்களை மதிக்க தவறியது. வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான். இன்றைக்கு சோனியா ஏவுதலில் நடக்கிற காங்கிரஸ் கட்சி தமிழ் இனத்துக்கு பேரழிவு செய்த துரோகத்தை செய்த காங்கிரஸ் கட்சி. ஈழத்தமிழர் படுகொலைக்கு காரணமான சோனியா ஏவுதலில் இயங்குகிற காங்கிரஸ் கட்சி. நான் சொல்வது உத்தமமான தலைவர் காமராஜருடைய கண்ணீரில், தொண்டர்களின் செந்நீரில் வளர்ந்த காங்கிரஸ் கட்சியை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்துக்கு 100 விழா நடந்தது. சரியாக 100 வருடம் கழித்து 1985 நான் கேட்கிறேன், இன்றைக்கு 100 வருடம் கழித்து காங்கிரஸ் கட்சி 100 விழா நடக்கிறது. அந்த காங்கிரஸை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே உயர்த்திய தலைவர்களில் ஒருவர் காமராஜர். ஏன் காந்தியார் ராஜாஜியை தூக்கி பிடிக்க நினைத்து காமராஜரை புண்படுத்த பார்த்தார்? ஒரே ஒரு சம்பவம், காமராஜரின் கண்ணீர் என்று திராவிட நாட்டிலே அண்ணா எழுதினார். அற்புதமான மடல், அந்த மடல் 46 ஜனவரி 21 இந்தி பிரச்சார சபை வெள்ளி விழாவுக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அண்ணல் காந்தியடிகள் வந்தார். அந்த விழாவுக்கு வருகிறார். ராஜாஜிக்கு ரொம்ப நெருக்கமானவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் தலைவர். இவர் வருகிற செய்தியே காமராஜருக்கு சொல்லப்படவில்லை. காமராஜருக்கு தெரியாது காந்தியார் எதுல வர்றார். விழா இருக்கிறது தெரியும். எப்படி வாரார், எந்த ரயிலில் வாரார் சொல்லணும் இல்ல. சரவணனை கேட்காமல் வந்தால் நான் பொதுச் செயலாளர் வேலையை ஒழுங்காக செய்கிறேன் என்று அர்த்தமா? கட்சி என்றால் ஒரு முறை இருக்கிறது. இட்ட மொழியில செயலாளர், தலைமை தாங்குகிறது சஞ்சீவ் குமார். கூட்ட ஏற்பாட்டுக்கு அழைத்து வருகிறார் மாவட்ட செயலாளர். நான் சரவணனுக்கே சொல்லாம இட்ட மொழிக்கு வருவதா? அது என்ன கட்சியா? அப்படின்னா காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவருக்கு எந்த ரயில்ல வரார், எப்படி வரார் காந்தின்னு யாரும் சொல்லல. ராஜாஜி சொல்ல விடல. அவர் காந்தியார வரவழைச்சு தான் அழைச்சிட்டு போயிடணும் நினைச்சு, அதாவது ஒவ்வொரு கட்சியிலையும் சின்ன சின்ன பிரச்சனை வருது பாருங்க. ஒரு ஒன்றிய செயலாளர், நேர செயலாளர் என் பேரை மேல போட்டாங்க, கீழே போட்டாங்க, அது என்னை சரியா போடல, என்னை 3வது இடத்துல போட்டாங்க, வைகோ பேசும்போது என் பேரை சொல்லல. இதெல்லாம் வேணும்னு செய்யறது இல்லை. ஆனா அங்கே திட்டமிட்டு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கே தெரியாம காந்தியார் வருகிறார். அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி அழைச்சிட்டு போயிடுறதுன்னு ராஜாஜி பிளான் போட்டிருக்கார். காமராஜர் சரி விழாவுக்கு நேரம் வரப்போறாரு விசாரிப்போன்னு சொல்லி இந்தி பிரச்சார சபைக்கு போனா ஆளே இல்லைங்க யாரும். அதிர்ச்சியாகி என்ன நடக்குது, எப்போ வர்றாருன்னு தெரியலங்கும் போது பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்திருக்காங்க. பத்திரிகையாளர்களுடைய பகையை தேடிக்கிட்டா பெரிய ஆபத்தை. எனக்கு ஒண்ணும் பகையெல்லாம் கிடையாது. ஏன்னா பேனா முனையை விட கூர்மையான ஆயுதம் எதுவும் கிடையாது. ஆகையினால பத்திரிகையாளர் நண்பர்கள் உதவி ரொம்ப செய்ய முடியும். ஒரு பத்திரிகையாளர் கணபதிங்கிறவர் அப்படி செய்தி எப்படியோ சிஐடிகள்கிட்ட மோப்பம் பிடிச்சு அவர் காமராஜர்கிட்ட சொல்றாரு, அம்பத்தூர்ல இறங்குறாராம் காந்திஜி
அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கிருந்து அப்படியே ரகசியமா கூட்டி போறாங்களாம். ராஜாஜி போறதுக்கு முன்னாடி காமராஜரின் கணபதி அம்பத்தூர் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. இவங்களை பார்த்த உடனே முகத்துல ஈயாடல ராஜாஜிக்கு. ஏன்னா இவர் காமராஜர் எதிர்பார்க்கல. காந்தி வந்து இறங்குறாரு, காமராஜர் தான் முத மாலையை போடுறாரு. காமராஜர் ரொம்ப தைரியசாலிங்க, 10 பேரை அடிக்க முடியும் அப்படி. அந்த காலத்துல வந்து எதுக்கும் பயப்பட மாட்டாரு. அக்கா அடிச்சாரு நான் சொல்லல, பயப்பட மாட்டாரு. ரொம்ப துணிச்சலானவர். அவருக்கு சிலம்பம் தெரியும், குஸ்தி தெரியும், நல்ல மன வலிமை உடையவர். அவரை இடிச்சிட்டு போய் ராஜாஜி போட்டுருவாரா மாலைய? காமராஜர் மாலையை போட்டாரு. இவருக்கு கை ஓடல கால் ஓடல ராஜாஜிக்கு. சரி நான் அழைச்சிட்டு போனாங்க. போற இடத்துல எல்லாம் மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கில் கூடியிருக்காங்க. மதுரைக்கு வர்றாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவர் வழிவிட்டாரு, ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம், அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜியை பற்றி அந்த பெருமளவு கூட்டத்தை பார்த்து விட்டு இதெல்லாம் ராஜாஜி செஞ்ச ஏற்பாடு நினைச்சு பாராட்டுறாரு காந்தி. ராஜாஜியை பாராட்டும் போது கைதட்டு விழல. காமராஜ பாராட்டாம ராஜாஜியை பாராட்டுறதுனால கூட்டம் கைதட்டல. ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கலாங்க, கைதட்டல்னால ஆபத்து ரொம்ப வர்றது உண்டு. அனுபவிச்சவன் சொல்ற. மீடியாக்கரா இருந்துட்டு போனா ஒரு பிரச்சனையும் வராது. சில வேளைகளில் நமக்கு என்ன எதிர்ப்புன்னா, நம்ம மேல தொண்டர்கள் காட்டுற பாசமே மற்றவர்களால் ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. திருச்சி மாநாட்டில் தோழர்கள் என்னை தங்கள் சகோதரனாக எண்ணிக்கொண்டு 1:45 மணிக்கு அந்த சாப்பாட்டுக்கு எல்லாரும் போற நேரத்தில் என்னை பேச அழைத்த போது உணவு பொட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு உள்ளே ஓடி வந்த திமுக தோழர்கள் அந்த 1:45 மணிக்கு மேல நான் பேசுகிற பொழுது காட்டிய அந்த அன்புதான் என்னை திமுகவிலிருந்து நீக்குவதற்கே காரணமாயிற்று. அதனால கைதட்டு சில வேளை ஆபத்தாவும் முடிஞ்சிடும். அந்த பரந்த மனப்பான்மை வேணும். அண்ணாவுக்கு இருந்தது. அண்ணாவுக்கு இருந்த பரந்த மனப்பான்மையினால எல்லாரையும் அரவணைத்தார். கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தில் அணையாத ஜோதியாகிவிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை என் மடியில் விழுந்தது ஒரு கனி, அதை இதயத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பரந்த எண்ணம் தாயை போன்ற உள்ளம் கொண்ட அண்ணாவுக்கு இருந்தது. எல்லோரையும் அரவணைத்தார். கலைஞரை, நாவலரை, பேராசிரியரை, ஆசை தம்பியை, சிற்றரசை எல்லோரையும் அரவணைத்தார். மதுரை முத்துவை, அன்பில் தர்மலிங்கத்தை, கேவிகே சாமியை எல்லோரையும் அரவணைத்தார். மன்னை நாராயணசாமியை எல்லோரையும் அரவணைத்தார். எழுத்தாளர்களை, கலைஞர்களை, பேச்சாளர்களை அத்தனை பேரையும் அரவணைத்ததன் காரணமாகத்தான் அண்ணா மாபெரும் இமயமாக இயக்கத்தை வளர்த்து உருவாக்கினார். அந்த தன்மை வேணுமே. கள்ளக்குடியிலே போராட்டத்தை திட்டத்தை அண்ணா வகுத்து கொடுக்கவில்லை, இவராக ஒரு போராட்ட திட்டத்தை வகுத்துக் கொண்டார். அண்ணா குறை சொல்லவில்லையே, பாராட்டல்லவா செய்தார். சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திலே கலைஞர் இறங்குகிறார். கள்ளக்குடி போராட்டத்திலே விடுதலையாகி மக்கள் திலக எம்ஜிஆர் வரவேற்க போகிறார். கூட்டம் அலை மோதுகிறது. திமுக வளர்ந்து வர்ற நேரம். அந்த கூட்டத்தில் எல்லோரையும் விலக்கிக் கொண்டு, எம்ஜிஆருடைய உடல் வலிமை யாருக்கும் கிடையாது, அந்த அவருடைய அந்த மன வலிமையும் உடல் வலிமையும் கூட்டத்தை விலக்கி அப்படி தூக்கிட்டு வராரு கலைஞரை எம்ஜிஆர். அப்பதான் அவருடைய வாட்சை அவனை அடிச்சு போயிட்டான். அது களவாங்கணும்னு எடுத்திருக்க மாட்டான். எம்ஜிஆர் போட்டுக்கிற வாட்சை தொட்டு நம்ம கொண்டு போயிட்டா நல்லா இருக்குமே கொண்டு போயிருப்பான். நான் தப்பா சொல்லல, அது வரலாற்று நடந்த ஒரு சம்பவம். அந்த அண்ணா அதை பாராட்டினார். நான் ஈழத்துக்கு சென்று மரண பூமியில் பிரபாகரனை சந்தித்து விட்டு உயிரோடு திரும்பி வந்த போது அந்த அணுகுமுறை இல்லையே, அண்ணாவின் அணுகுமுறை இல்லையே, என் தம்பிதானே அவன் போய்விட்டு வந்தான் என்று பாராட்டும் மனம் இல்லையே, என் தம்பியா என்னை கொலை செய்வான், அப்படி உயிர் போனா போயிட்டு போகுது அப்படி சொல்லி இருந்தால் எந்த உயர்ந்த இடத்துக்கு போய் இருந்திருப்பீர்களே. உங்கள் மீது உளிவாய்ந்த போது ஓடி வந்தவன் அல்லவா நான், உங்களை பாதுகாக்க உயிரை கொடுக்க துணிந்து வந்தவன் அல்லவா நான். தத்தா நமர் என்று சொன்னார் சேக்கிழார் புராணத்திலே. ஆம், மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கைகளில் கரைபடி புத்தக கவளி ஏந்தி, ஆயுதம் மறைத்து வைக்கப்பட்ட புத்தக கவளி ஏந்தி புகுந்தனன் முத்தநாதன்
எழுதுறார். கொலை செய்யணும்னு போறான். மன்னரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் வணங்குவது சிவபெருமானை. மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி சிவனடியார் தோற்றத்திலே செல்லுகிறார் முத்தநாதன். ஆக வந்தவர் சிவனடியார் என்று மன்னன் அவரை வரவேற்று உட்கார வைத்து உபசரிக்கிறார். அந்த புத்தக கட்டுக்குள் மறைத்து வைத்திருந்த கட்டாரியை கொண்டு மன்னனை குத்தி சாய்க்கிறான் முத்தநாதன். ரத்த வெள்ளத்திலே துடியெடுத்து சாய்கிறான் மன்னன். அரவம் கேட்டு உள்ளே ஓடி வருகிறான் மெய்க்காவலன் தத்தன். மன்னர் ரத்த வெள்ளத்திலே கிடக்கிறார். கையிலே கட்டாரியோடு சிவனடியார் வேகத்திலே நுழைந்து விட்ட வஞ்சகன் கொடியவன் முத்தநாதன் கையிலே கட்டாரி, கட்டாரியில் வழிந்தோடும் ரத்தம். மன்னரோ துடிதுடித்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். வாளை ஓங்குகிறார். துண்டாக தலையை வெட்ட வேண்டும் என்று வாளை ஓங்குகிறார். தத்தோ நமர், அவர் நம்மவர், ஒண்ணு செய்யாத, அவர் வெட்டிறார். தத்தோ நமர் என்று சொல்லி இவரை பாதுகாப்பாக நாட்டு எல்லை வரையிலே நீ கொண்டு போய் விட்டு விட்டு வர வேண்டும் என்பது வேந்தனின் கட்டளை என்று சொல்லி அவன் மன்னனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உருவிய வாளோடு பாதுகாத்து தேசத்தின் எல்லையை கடந்து விட்டுவிட்டு அவன் உயிரோடு பாதுகாக்க அனுப்பிவிட்டேன் என்ற செய்தி வருகிற வரை ஆவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றான் மன்னன். இது இந்த நாட்டிலே சொல்லப்படுகின்ற ஒரு வரலாறு, ஒரு செய்தி. அதுபோல என் தம்பியா என்னை கொலை செய்வான், அப்படி உயிர் போனா போயிட்டு போகுது என்று சொல்லி இருக்க வேண்டாமா? ஆனால் திட்டமிட்டு அன்றைக்கு தூக்கி எறிந்து உழைத்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு கொலைகாரன் என்ற பட்டத்தை சுமந்து சதிகாரன் என்ற பழி சுமக்க நேரிட்டு ஆண்டுகள் 17 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சரி, போகட்டும். இங்கே வந்து பிரச்சனைக்கு வர்ற காமராஜர் அலைபேசி எல்லாம் இங்க பேசக்கூடாது. எவ்வளவு மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அவசரம்னா வெளியே போய் பேசணும், போனை ஆஃப் பண்ணணும், அலைபேசிகளை அணைக்கணும். நான் வந்து அடிவயத்திலிருந்து பேசுறது ஓட்டுக்காக அல்ல, ஒரு மாபெரும் தலைவனுடைய புகழை இந்த மண்ணிலே நிலைநாட்டி சொல்வதற்காக. ஒரு உன்னதமான தலைவனுடைய புகழை சொல்லுவதனாலே எங்களுக்கு லட்சிய தாகம் வளரும், எங்கள் இயக்கம் வலுப்பெறும், நாங்களும் அப்படி போராட்ட உணர்வு பெறுவோம் என்பதற்காக தியாகச்சுடர் காமராஜருடைய பெருமையை இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று தெரியுமா? போற இடத்துல எல்லாம் விழுந்த கைதட்டு ராஜாஜிக்கு இல்ல. காந்தியார் திரும்பி சென்றார். ஹரிஜன் பத்திரிகையில் எழுதினார், நான் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்தேன், அங்கே மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை ராஜாஜி செய்திருந்தார். எங்கு சென்றாலும் அந்த அவருடைய ஏற்பாட்டின் பெருமையை மக்கள் கூட்டத்திலே பார்க்க முடிந்தது. பட் there is a clique in Madras. அங்கே ஒரு கும்பல் இருக்கிறது. அந்த கும்பல் ராஜாஜிக்கு எதிராக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். there is a clique in Madras. ராஜாஜியின் சேவை நாட்டுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தேவை என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லாவிட்டால் நான் காங்கிரஸ் கட்சிக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்யவில்லை என்ற அர்த்தம் என்று ஹரிஜன் பத்திரிகையில் எழுதினார். பெருந்தலைவர் காமராஜர் காந்தியடிகளை நெஞ்சிலே பூஜிக்கிறவர், ஆனால் சுயமரியாதையை எந்த கட்டத்திலும் விட்டுக் கொடுக்காதவர். பிப்ரவரி 12 ஹரிஜன் பத்திரிகையிலே காந்தியார் எழுதிய அந்த கடிதம், அந்த கட்டுரை என்னை மிகவும் காயப்படுத்தி விட்டது. பக்கத்திலேயே தான் இருந்தேன், ஒரு இடத்திலே கூட எங்களை அழைத்து பேசவில்லை காந்தியார், எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் பத்திரிகையில் இப்படி எழுதியிருக்கிறார், எனவே நான் பார்லிமெண்டரி போர்டு தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவிட்டார். உடனே டாக்டர் வரதராஜல் நாயுடு 1954 முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று யார் முன்மொழிந்தாரோ அந்த டாக்டர் வரதராஜல் நாயுடு காந்தியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார், நீங்கள் ஹரிஜன் பத்திரிகையில் எழுதியது மிக மிக தவறு. காமராஜர் ஒரு உன்னதமான தலைவர், போற்றுதலுக்குரிய தலைவர், அவர் மனம் புண்படிபடியாக நீங்கள் எழுதியது மிக மிக தவறு என்று கண்டித்து எழுதினார். உடனே காந்தியார்
இனிமேல் இதில் நான் தலையிடவே இல்லை என்று. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் எனில், அப்படி தன்னலமற்று சுயமரியாதையோடு இருந்த அந்த மாபெரும் தலைவர் அதன் பின்னர் திருச்செங்கோட்டிலே ஒரு தீர்மானம் போட்டதாகவும், ஆகஸ்ட் புரட்சியை எதிர்த்து காங்கிரஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியவே ராஜினாமா செய்து விட்டு போன ராஜாஜி திருச்செங்கோடு தீர்மானம் போட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்ந்தெடுத்து விட்டதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவித்த போது நமக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கே தெரியாம திருச்செங்கோட்டில் தேர்தல் நடத்திட்டாங்களா? திருச்செங்கோட்டில் முடிவெடுத்து அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்களா? இதை இந்த கேள்வியை முன்வைத்து திருப்பரங்குன்றத்திலே காங்கிரஸ் கட்சி கூடியது. 31ஆம் தேதி கூட்டம், 30ஆம் தேதியே சிதம்பர பாரதி உண்டு இல்லைன்னு பாக்குறேன் ராஜாஜின்னு கிளம்பிட்டார். அப்பொழுது அதற்கு பிறகு காமராஜர் அவர்கள் கட்சியின் கௌரவத்தையும் பாதுகாத்து திருச்செங்கோட்டில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுவதை கட்சி ஏற்காது என்று சொல்லி, இருந்தாலும் ராஜாஜி வர்றதை நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லலன்னு திருப்பரங்குன்ற மாநாட்டுக்கு ராஜாஜி போய் பிரமாண்டமான கூட்டம்னு கேள்விப்பட்டதனால காமராஜர்கிட்ட நான் வரட்டுமான்னு கேட்டார். என்ன ஏன் கேட்கறீங்கன்ட்டார். நீங்க வாங்கங்கள, என்ன ஏன் கேட்கறீங்கன்ட்டார். அவர் வராமலே குற்றாலத்துக்கு போயிட்டார். இதைத்தான் கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது என்கிற போது இந்த சம்பவங்களை பட்டியலிட்டு காமராஜருடைய அந்த உணர்வை மதித்து அண்ணா அவர்கள் திராவிட நாட்டில் எழுதினார்கள். அந்த காமராஜர் அவர்கள் இவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு மின்சார வெட்டு, மின் வெட்டு எவ்வளவோ பாதிப்பு, எல்லோருக்கும் பாதிப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் மின் ஒளியை மிக அளவிலே தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். குந்தா மின் திட்டம், அதை போலத்தான் அவர் மின்சார திட்டங்களை வரிசையாக கொண்டு வந்து சென்னை மின் திட்டம், அனல் மின் திட்டம், அதை போல நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், அனல் மின் திட்டம், இப்படிப்பட்ட திட்டங்கள், மணிமுத்தாறு அணைக்கட்டு திட்டம், மேட்டூர் அணை, அதை போல பைக்காரா, எல்லா திட்டங்களும், ஆழியாறு, ஏன் நெய்யாறு இடதுகரை சேனல், அப்படி நிகழ்ச்சி, அப்படிப்பட்ட திட்டங்களின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் பூமிகள் பாசனம் பெறுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த போது காமராஜர். குலக்கல்வி திட்டத்துக்கு பிறகு மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறக்க சொல்லி மேலும் 14,000 பள்ளிகளை திறக்க வைத்தவர் காமராஜர். 5 கல் சுற்றளவுக்குள்ளே ஒரு உயர்நிலை பள்ளி, 3 கல் சுற்றளவுக்குள்ளே ஆதார பள்ளி என்ற நிலையை உருவாக்கி கொடுத்தவர் காமராஜர். இன்றைக்கு லட்சோப லட்சம் குடும்பங்களிலே பிள்ளைகள் படித்து முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு அஸ்திவாரம் அமைத்து தந்தவர் காமராஜர். சென்று கொண்டிருக்கிற பொழுதே ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அழைத்து பள்ளிக்கூடம் போக வேண்டாமா என்று கேட்டபோது பதிலுக்கு கேட்டார்கள், யார் கஞ்சி ஊற்றுவார்கள்? ஆட்டுக்காரர் மாட்டுக்காரர் கஞ்சி ஊற்றுவாங்க, யார் ஊற்றுவார்கள் என்று பிள்ளைகள் கேட்டார்கள். அதன் விளைவாக அவர் உள்ளத்தில் உதயமானதுதான் மதிய உணவு திட்டம். நடைபாதை ஓரங்களிலே நலிந்து ஒடுங்கி படுத்து கிடக்கின்ற வயது முதிர்ந்தவர்களை, சில இடங்களிலே பிச்சை கேட்கின்ற வயதானவர்களை பார்த்துவிட்டுத்தான் 61ஆம் வருடத்தில் அக்டோபர் 31 என்று கருதுகிறேன், வயது முதிர்ந்தவர்களுக்கும் உதவித்தொகை அளிக்கின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைத்தவரே காமராஜர். ஆக விவசாயத்தை வளம் பெறச் செய்தார், மின் திட்டங்களை கொண்டு வந்தார், கல்வி கண்ணை திறந்தார், நாட்டுக்கு சேவை செய்தார், தன்னலமற்று வாழ்ந்தார். அவரை பொறுத்தமட்டிலே அவர் வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அவர் நாடவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து அதற்கு பிறகு அந்த காமராஜருக்கு நான் கேட்கிறேன், 85 நான் சொல்ல வந்தேன்ல, 85 1985 காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல, இவ்வளவு புகழ்மிக்க காமராஜர் 1985 நூற்றாண்டு விழா மலர், அந்த மலரில் காமராஜர் படம் கிடையாது. பட்டாபி சீதாராமையா படத்தை போட்டு கீழே கு காமராஜ் நாடார் அந்த பட்டத்தை அந்த மலரிலே வெளியிட்டிருந்தார்கள். மலர் வெளியாகிவிட்டது, நாடு புறாவில் விநியோகிக்கப்பட்டு விட்டது. காங்கிரஸ் கட்சியில் காமராஜர் நேருவுக்கு இணையான ஒரு தலைவர், தென்னாட்டு தலைவர், தியாகம் செய்த தலைவர், 3000 நாட்கள் சிறை கொட்டடியில் வாடிய தலைவர். அவர் படத்தை போடாம
அந்த மலர்ல பட்டாபி சீதாராமையா படத்தை போட்டு அதற்கு கீழே கு காமராஜ் நாடார் என்று வரைந்திருந்தார்கள், அச்சிட்டிருந்தார்கள். நான் நாடாளுமன்றத்திலே கேட்டேன். நான் காங்கிரஸ் கட்சிக்காரன் அல்ல, நான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். நான் கேட்டேன், இந்த மலர் தீ வைத்து கொளுத்துவேன் என்று சொன்னேன், தீ வைத்து கொளுத்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். தமிழர்கள் எங்கே அவர்கள் அவமதிக்கப்பட்டாலும் அவர் அதை எதிர்த்து எரிமலையாக சீறுகிற உள்ளம் எங்களுடைய உள்ளம். இளைய ராஜாவை நீ மதிக்கவில்லையா? பாராளுமன்றத்திலே போர் முழக்கம் செய்திருக்கிறேன். இளையராஜாவுக்கு நிகராக இசை துறையிலே சாதனை படைத்தவன் யார்? ஒரு ஜப்பானியனோ கொரியாக்காரனோ சீனாக்காரனோ கிடையாது. சிம்பனிக்கு இசையமைத்தார். நீ வரவேற்றாயா? மதிப்பு கொடுத்தாயா? நாடாளுமன்றத்திலே கேட்டு. நடிகர் திலகம் சிவாஜியை உரிய முறையிலே மதிக்கவில்லை என்று நாடாளுமன்றத்திலே கேட்டு. டென்னிஸ் களத்தில் சாதனை படைத்த விஜய் அமிர்தராஜை அவமானப்படுத்திய போது கேட்டு. அதை போலத்தான் நூற்றாண்டு விழா மலரிலே காமராஜருடைய படம் ஏன் வைக்கப்படாமல் வேறொரு படத்தை வைத்திருக்கிறாயே? நான் கேட்டேன், நீ திலகர் படத்தை வைக்காம இன்னொருத்தன் படத்தை வச்சு திலகர்னு படத்தை வச்சிருந்தா நீ பம்பாயை விட்டு வெளியே வந்துருவியா? சித்தரஞ்சன் தாஸ் படத்தை வைக்காம வேறொருத்தன் படத்தை வச்சு நீ சிஆர் தாசன் போட்டிருந்தா நீ கல்கத்தாவுக்குள்ள நுழைஞ்சிருவியா? தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களா? என்ன தைரியம் இருந்தா அப்படி ஒரு மலர் வெளியிடுவேன் என்று கேட்டோம். அந்த காமராஜருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற போது நன்கு நினைவு இருக்குது. 99 அப்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடுத்த திடீர் முடிவின் காரணமாக அந்த அரசு கவிழும் நிலை. ஒரு ஓட்டு வாக்கெடுப்பிலே ஒரு ஓட்டிலே வாஜ்பாய் தோற்று போனார். எனக்கு நன்கு மறக்க முடியாத சம்பவம். முதல் நாள் இரவில் ரங்கராஜன் குமாரமங்கலம் தொலைபேசியில் அழைக்கிறார். நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகுது. என்ன திடீர்னு சொல்றீங்க? சாயங்காலம் தானே பிரதம மினிஸ்டர் வாஜ்பாயை பார்த்தேன். அவரு அந்த மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்பெல்லாம் வர்ற மாதிரி சொல்லலையே. குடியரசுத் தலைவர் மாற்று மிதங்கிய நாராயணன் அவர்களை பார்த்து விட்டு வந்தாரே, நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சொல்லலையே. அதன் பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு என்று சொன்னார்கள். உடனே ரங்கராஜ குமாரமங்கலம் சொன்னார், காலையில 10 மணிக்கு அனெக்ஸ்ல எம்பிஸ் மீட்டிங் இருக்கு, வந்துருங்க. பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் சொல்லிட்டாங்க, டிபேட்டை நீங்க தான் தொடங்கி வைக்கணும்னு. எனக்கு ஆடி போயிட்டேன் நான். ஏன்னா குருவி தலையில பனங்காய வைக்கிற மாதிரி என் தலையில இவ்வளவு பெரிய பாரத்தை வச்சா என்ன, ஒருவேளை சரியா செய்யலன்னு வைங்க, பயம் வந்துருச்சு எனக்கு. ஒரு அரசே இருக்குமா இருக்காதாங்கிற பிரச்சனையில டிபேட்டை நம்மள தொடங்கி வைக்க சொல்றாரு. அவர் சொல்றாரு, வாஜ்பாய் தீர்மானத்தை வாசிப்பாரு, அத்வானி உள்துறை அமைச்சர் அதை தொடர்ந்து ஒரு பேசுவாரு, முதல் நம்ம தரப்புல இருந்து அடுத்து நீங்க தான் பேசணும். ஏற்கனவே வாஜ்பாய் அத்வானி சொல்லியிருக்காங்க. உடனே மறுநாள் காலையில அனெக்ஸ் பில்டிங்ல போய் முதல் வேலையா அத்வானி அவர்களை பார்த்து, என்னை பேச கூப்பிடாதீங்க, காங்கிரஸ் தரப்புலையும் கூட்டணியில 2-3 பேர் பேசி என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அடி விழுந்து அதுக்கு பதிலடி கொடுத்தா தான் சரியா இருக்கும். சண்டேன்னா பாக்ஸிங்ல கூட முதல்ல 2-3 ரவுண்ட் அப்படியே விட்டுக்கிட்டே வருவான். 2 ரவுண்ட் வருவானான்னு ஒருத்தர் கேட்டாரு. நாங்க 14 ரவுண்டை தாண்டி நிக்கிறோம். ரவுண்டுனா வேற ரவுண்டு இல்ல, பாக்ஸிங் ரவுண்டு. அது மாதிரி நான் சொன்னேன், நீங்க 2-3 பேர் பேசட்டும், அது பிறகு பேசுறேன். அது போல எனக்கு அன்றைக்கு அரசு தரப்பில் இருந்து அந்த நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரித்து யஸ்வந்த் சின்ஹா பேசி முடிச்சு நான் பேசினேன். அதுல ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே அந்த அரசு கவிழ்ந்தது. நன்கு நினைவு இருக்கு. வாஜ்பாய் மேல என்ன பாசம்னா, நான் RSS கொள்கை எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் எந்த காலத்தையும் ஏத்துக்கிட மாட்டேன். ஆனால் ஈழ தமிழர்களுக்கு வாஜ்பாய் எண்ணற்ற உதவிகள் செய்தார், மறக்க முடியாத உதவிகளை செய்தார். அதை நான் என்றைக்கும் மறக்க முடியாது. அதனால்தான் கடற்கரையிலே சேதுக்கால்வாய் திட்டத்தை எந்த பிரதமரும் அறிவிக்காத ஒன்றை எங்கள் பேரணியிலே வந்து அறிவித்தார். எங்களுக்கு வெறும் 3 MP தான், வெறும் 4 MP தான், வெறும் 3 MP தான். ஆனால் எங்கள் பேரணியிலே அதுவரை எந்த பிரதமரும் அறிவிக்காததை அறிவிக்க வைத்தோம்.
எந்த நெய்வேலி நிறுவனத்தை காமராஜர் உருவாக்கி தந்தாரோ அது வடநாட்டு முதலாளிகள் கையிலே போக இருந்தபோது தடுத்து நிறுத்தியவன் வைகோ என்ற தகுதியோடு இங்கே வந்து பேசுகிறேன். கையெழுத்தாக இருந்த நிலையிலே வாஜ்பாய் இடத்திலே சொல்லி அந்த முடிவை மாற்ற வைத்தது மறுமலர்ச்சி திமுக. தமிழ்நாட்டுக்காக 35,000 தொழிலாளர்கள் வாழ்வை பாதுகாப்பதற்காக. அதனால் தான் இன்றைக்கு முல்லை பெரியாருக்கு ஆபத்தா முதல் வரிசை சிப்பாயாக நிற்பது மறுமலர்ச்சி திமுக. ஸ்டெர்லைட் நச்சாலை அகற்ற வேண்டுமா களத்திலே நிற்பது மறுமலர்ச்சி திமுக. மீனவர் வாழ்வை காக்க வேண்டுமா போர்க்களத்திலே நிற்பது மறுமலர்ச்சி திமுக. உவரியிலே தூண்டில் வளைவு அமைக்க வேண்டுமா முதல் குரல் கொடுப்பது மறுமலர்ச்சி திமுக. கடலோர பரதவர் வீடுகளை காப்பாற்ற வேண்டுமா பாதுகாக்க வேண்டுமா திட்டங்களை வகுத்து தாருங்கள், நிதியை ஒதுக்குங்கள், கடலோடும் பரதவர் வாழ்வை காப்பாற்றுங்கள். கடலோடு கரைந்து போகாமல் அந்த வீடுகள் இடிந்து கடலோடு கரைந்து அந்த மக்கள் வாழ்வே சூறையாடப்பட்டு விடாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுங்கள். இன்றைக்கு கேட்கிறேன் அரசை, மாநில அரசை கேட்கிறேன். உவரியிலே தூண்டில் விளைவு 48 கோடி ரூபாயிலே திட்டம் வகுக்கப்பட்டது, நிறைவேற்றுங்கள். ஏற்கனவே கடலோடு மீனவர்களை இலங்கை கடற்படைக்காரன் கடலில் வந்து சுடுகிறான், சுட்டுக் கொல்லுகிறான், நாதியற்று சாகிறார்கள். இப்பொழுது கடற்கரை கிராமங்களே அழிந்து போகுமோ என்கிற நிலைமை இருக்கிறது. நான் தமிழக அரசுக்கு சொல்லுகிறேன், முன்பொரு அரசு வகுத்த திட்டம் தானே, அதை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று கருதக்கூடாது. அந்த புத்திதானே சமச்சீர் கல்வி திட்டத்திலே கேடான பாதைக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. பல லட்சம் குடும்பங்கள் உங்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன. 1வது வகுப்புக்கும் 6வது வகுப்புக்கும் பாட புத்தகங்கள் அனுமதிக்கலாம் என்றால் அடுத்த ஆண்டுக்கு என்ன பாடங்களை படிப்பதென்று விடுமுறை காலத்திலே அதற்கு முன்பே ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தயாரித்துக் கொண்டு வந்தார்களே, இன்றைக்கு அவர்கள் கனவிலே கல்லறிந்து விட்டீர்களே, அவர்கள் ஆசையில் மண்ணள்ளி போட்டு விட்டீர்களே. பள்ளிக்கூடம் 15 நாள் திறக்கப்படவே இல்லையே, இன்னும் என்ன பாட புத்தகம் என்று முடிவாகவில்லையே. 250 கோடி ரூபாய் எங்கள் மக்கள் வரிப்பணம் அல்லவா? மக்கள் வரிப்பணத்திலே தானே அந்த புத்தகங்கள் அச்சிடப்பட்டன. மாணவர்கள் வாழ்வோடா விளையாடுவது, எதிர்கால செல்வங்களின் வாழ்வோடா விளையாடுவது. அந்த மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு காலத்தால் அழிக்க முடியாத சாதனைகளை படைத்து தந்த காமராஜர் பெயரால் கேட்கிறேன். இந்த போக்கு மிக மிக தவறானது, கண்டனத்துக்குரியது, ஒரு தலைமுறை எதிர்கால வாழ்வை பாழாக்கக்கூடியது. ஆகவே அன்றைக்கு ஆட்சி கவிழ்ந்தது ஒரு ஓட்டு வித்தியாசத்தில். கன்னியாகுமரி மாவட்டம் போர்க்கோலம் பூண்டு நிற்கிறது. காமராஜருக்கு மணிமண்டபத்துக்கு அனுமதி இல்லையா என்று. குமரி மாவட்டம் சிலிர்த்தெழுந்து நிற்கிறது. அவர்கள் அறிவித்து விட்டார்கள், இந்த மாவட்டத்தில் இனி போராட்டம் இடைவிடாது தொடர்ந்து நடக்கும், அது எரிமலையாக வெடிக்கும். கட்சி எல்லைகளை கடந்து காமராஜருக்கு கடற்கரையிலே மணிமண்டபம், காந்திக்கு மணிமண்டபம், எங்கள் தென்னாட்டிலே பிறந்த காலா காந்தி காமராஜருக்கு மணிமண்டபம். அனுமதி கிடைக்கவில்லை. போராட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது. போராட்ட குழுவின் சார்பிலே வழக்கறிஞர் வெற்றிவேல், அருணன், நம்முடைய சில்லை செல்வம் வந்திருக்கிறார். இவர்களெல்லாம் என்னோடு தொடர்பு கொள்கிறார்கள். அனுமதி மத்திய சர்க்கார் கொடுக்கல. ஒரு ஓட்டுல கவுந்து போச்சு வாஜ்பாய் கவர்மெண்ட். வாஜ்பாய் அரசு கவிழ்ந்து விட்டது. நான் அவரை போய் மறுநாள் சந்திக்கிறேன். அப்படி சந்திக்கின்ற போது என்ன தூத்தல் அப்பொழுது, அதாவது எல்லாம் பேசுறியப்பா, அந்த ஈழத்து மக்கள் இப்படி அழிந்து மடிகிறார்களே, அவர்களுக்காக வானமும் கண்ணீர் துளிகளை சிந்துகிறது, அதை நினைவூட்டு. காமராஜர் பிறந்த நாள் விழாவிலே நினைவூட்டு. நாதியற்று போகவில்லை தமிழ் சாதி என்பதை நினைவூட்டு என்பதற்காக வானத்து மழை துளிகள் விழுகின்றன. நான் வாஜ்பாய் அவர்களை மறுநாள் போய் சந்தித்தேன். ஆட்சி கவிழ்ந்து பிரதமர் அதிகாரத்தை இழக்கப் போகிறார். ஒரு ஓட்டிலே தோற்று போய்விட்டது. அவர் ரூம்ல போய் பார்க்கிறேன், நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கிறார். எந்த சலனமோ கவலையோ உள்ளுக்குள்ள சஞ்சலம் இருந்தா என்ன முகத்துல தெரிஞ்சிடும். அவர் எந்த நிர்ச்சலனமாக இருக்கிறார்.
நான் தான் கவலையோடு இருந்தேன். மறுநாள் அவரை வீட்டில் போய் பார்க்கிறேன். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் போர் முரசு கொட்டி விட்டார்கள். தியாகசீலர் காமராஜருக்கு மணிமண்டபத்துக்கு அனுமதி கிடைக்கவில்லை. மத்திய அரசில் அனுமதி கொடுத்தாக வேண்டும். நான் சொன்ன மாத்திரத்திலே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சுரேஷ் பிரபு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர், பிரதமர் வாஜ்பாய், அப்பொழுதும் ஒரு பிரதமர் தான், தொலைபேசி எண்ணை அவரே சுழற்றுகிறார். பிஏவை கூப்பிட்டு சொல்லல, பிரைவேட் செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லல, நான் பக்கத்துல இருந்து சொல்றேன். அவரே டெலிபோன் எண்ணை சுழற்றி லைனை வாங்குறார். சுரேஷ் பிரபு கிட்ட பேசுகிறார். கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபத்துக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டுமா? அனுமதி கொடுக்க வேண்டும். வைகோ அதற்காக என்னை சந்தித்திருக்கிறார். உடனடியாக அனுமதி கொடுப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்யுங்கள், இப்பொழுது உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன் சொன்னார். நான் உடனடியாக சுரேஷ் பிரபு அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்றேன். அவர் தன்னுடைய துறையினுடைய செயலாளர் IAS அதிகாரிகளை அழைத்து உட்கார வைத்திருந்தார். அவர்கள் அமைச்சரிடம் சொன்னார்கள், உச்சநீதிமன்றத்திலே உத்தரவு இருக்கிறது, கடலின் எல்லையிலே இருந்து 500 மீட்டர் வரையிலே எந்த கட்டடமும் கட்டக்கூடாது என்று உத்தரவு இருக்கிறது. கன்னியாகுமரியிலே புதிதாக ஒரு கட்டடம் கட்ட நாம் அனுமதிக்க முடியாது, காமராஜருக்கு மண்டபம் கட்ட அனுமதிக்க முடியாது என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். உடனே அவர் அமைச்சர் சொன்னார், அவர் ரொம்ப நல்ல திறமையான அமைச்சர், அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார், அதனால் வருவதை பார்த்துக் கொள்வோம், நீங்க நோட் போட்டு அனுப்புங்க, நாம் அனுமதி கொடுத்தாக வேண்டும். இங்க இருந்து நார்வேல இருந்து போன் பண்ணி கேட்கிறாங்க, அனுமதி கிடைத்துவிடும் நாளைக்குள் என்று நான் சொல்லுகிறேன். சட்டசபையில் அப்பொழுது முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சட்டசபையில் ஒரு கேள்வியை காங்கிரஸ் உறுப்பினர் எழுப்புகிறார். உடனே சொல்லுகிறார், மத்திய அரசு அனுமதி கொடுத்து விடும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த செய்தியை சொன்னவர் நம்பிக்கைக்குரிய ஆள். அன்னைக்கு சொல்லிட்டார். அப்படி இந்த தகவலை சொன்னவர் என் பேரை சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதுனால நான் நம்புகிறேன். அவருக்கு அன்னைக்குள்ள நிலைமையில் அந்த பிரச்சனையை அதை சமாளிப்பதற்கு அவர் தேவைப்பட்டா சொல்வார். மறுநாள் வரல அனுமதி. மத்தியானம் 1 மணி 1:30 மணி இருக்கும். பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட் பில்டிங் ரூம்ல இருந்து போறார். வழக்கமா வரமாட்டாரு. அவரு டிபேட் முடிஞ்ச 2வது நாள் அன்றைக்கு வந்திருந்தாரு. நான் வெளியவே இருந்தேன். முக்கியமா முடித்து விட்டு அவர் போறப்ப நான் பக்கத்துல போயிட்டேன். அந்த அறைக்கு வெளியிலிருந்து அந்த வாசலை நோக்கி நடக்கிற போது நான் போயிட்டேன். பிரஜேஷ் மிஸ்ரா பிரின்சிபல் செக்ரட்டரி செக்யூரிட்டி அட்வைசர், அவர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட வேகமா அவர் வர பார்க்கிறார். அதுக்கு முந்தி நான் பக்கத்துல போயிட்டேன். உடனே கேட்கிறார், வாட் ஹேப்பன், என்னாச்சு, காமராஜர் மண்டபத்துக்கு அனுமதி என்னாச்சு, இன்னும் கிடைக்கல அப்படின்னு. உடனே பிரஜேஷ் மிஸ்ராவை கூப்பிட்டார். உடனடியா அனுமதி கொடுக்க ஏற்பாடு நேற்றைக்கே நான் சொல்லிட்டேன் மினிஸ்டர் சுரேஷ் பிரபு கிட்ட, பெர்மிஷன் should be given. அதுக்கு என்ன செய்யணுமோ உடனே நான் சொன்னேன், உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதற்கு மறுநாள் காலை 10:30 மணிக்கு ஆர்டர் காப்பி என்கிட்ட கொடுத்தார் சுரேஷ் பிரபு. நான் அங்கிருந்து போன் பண்றேன், போன் ஒர்க் பண்ணல. இப்ப செல்போன்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம். போராட்ட குழு ரெடியா இருக்கு மறுநாள் போராட்டத்தில் குதிக்கிறதுக்கு. 1 மணிக்கு தகவல் கொடுக்க முடிந்தது. நான் அனுமதி கொடுக்கல, நான் போஸ்ட்மேன் வேலை எனக்கு, அவ்வளவுதான். அனுமதி கொடுத்தவர் வாஜ்பாய் அரசு. ஆனால் அதற்கு அந்த கட்டத்திலே அந்த 2 நாட்களும் அவரிடத்திலே அடியேன் சொன்ன கருத்தை அவர் மதித்து காமராஜருடைய புகழை பெரிதும் உயர்வாக நினைத்தவர் வாஜ்பாய் அவர்கள். எனக்காக கொடுக்கல, காமராஜருக்காக கொடுத்தார். அந்த பணியையும் நாங்கள் செய்து கொடுக்க முடிந்தது. அந்த தியாகச்சுடர் காமராஜர், அவரை பார்ப்பதற்கு அவர் 75 செப்டம்பர் மாதத்திலே அவருடைய நண்பர் புலி ஐயர், அவர் 2 வருஷத்துக்கு மேல இவரோட ஜெயிலில் இருந்தவர், திருமங்கலத்துக்காரர், அவர் காமராஜரை பார்க்க போறார். என்னுடைய அன்புக்குரியவர்களே, நிமிர்ந்தால் தலை இடிக்கும், நிற்பதற்கும் இடமில்லை.
அமைவான ஓர் குடிலில் ஐயானி வந்துதித்தா என்று கவியரசர் கண்ணதாசன் பாராட்டிய தலைவன். ஆண்டிக்கும் ஓடிருக்கும் உனக்கு அதுவும் இல்லையே. ஆண்டி கையில ஓடாத வச்சிருப்பான், உனக்கு அது கூட கிடையாது. சொந்தமாக ஒரு வீடு நீ வாங்கலையே, தங்க தாய்நாடே உனக்கு சொந்தமாகி போனதனாலே என்று பாராட்டப்பட்ட அந்த தலைவருக்கு கடைசி வரைக்கும் சென்னையில வீடு கிடையாது. அவர் உயிர் பிரிகிறவரை அந்த வீடு அவர் கிடையாது. எளிமையான வாழ்க்கை, எளிமையாகவே வாழ்ந்து தனக்கென்று எதுவும் தேடாம வாழ்ந்தவர். அவருடைய சகோதரியினுடைய பேரன் ஒரு கிரிமினல் வழக்கிலே, கதிர்வேல் என்று கருதுகிறேன், கனகவேலோ கதிர்வேலோ, கிரிமினல் வழக்கிலே அவர் அவர் மீது வழக்கு போடப்பட்டு விட்டது. 66. அப்பொழுது கொடிகட்டி பறக்கிறது ஒரு செல்வாக்கு இந்தியா புறாவில். தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் ஆட்சி தான். தன் சகோதரி நாகம்மாளினுடைய பேரன் அப்பொழுது காமராஜரிடத்திலே தங்கை வந்து கேட்கிறார், இந்த மாதிரி கேஸ் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கேஸ் போடுவாங்க, கேஸ் தான் போடுவாங்க. சட்டம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். உனக்கு எனக்கு தனி சட்டமா? தப்பு செஞ்சா போலீஸ்காரன் பிடிக்கத்தான் செய்வான். ஒன்னும் பேச முடியல அவங்க. அதனால உனக்கு எனக்குன்னு சொல்லி சட்டம் விட்டு வைக்காது. யார் தப்பு பண்ணாலும் சட்டம் கடமையை செய்யும். வேலையை பார்த்துட்டு போயாட்டு எதுக்கெல்லாம் வராதேன்னு சொல்லி விரட்டி விட்டார். 2 வருஷம் கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க சகோதரியின் பேரனுக்கு. 2 வருஷம் கன்விக்ஷன் கொடுத்த பிறகு அவர் வந்து அப்பீல் பண்ணிட்டு ஜாமீன் வாங்கிக்கிட்டு அப்பீல்ல கேஸ் நடத்துறதுக்கு சென்னைக்கு ஏற்பாடாகி சென்னையில கேஸ் நடக்க போகுது. காமராஜர் வீட்டுக்கு வந்துட்டான் தங்கச்சி பேரன். திடீர்னு முதல்ல அதை மறந்து என்னதுக்கு எதுக்கு வந்தான்னு தெரியல. கூப்பிட்டாரு, எங்க வந்தேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி கேஸ் அப்பீல் இருக்கு, 2 வருஷம் கன்விக்ஷன் தண்டனை பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல, அந்த கேஸ் அப்பீல் கோர்ட்ல வருது. அவ்வளவுதான். மெட்ராஸ்ல நிறைய லாட்ஜ் இருக்குன்னு, ஹோட்டல்ல சோறு போடுவான்னு, இந்த பக்கம் வந்துராதேன்னு. கன்விக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இந்தியா புறாவிலும் செல்வாக்கு. தன் தங்கையினுடைய பேரன் சிறைக்கு போகிறான். இப்படிப்பட்ட அணுகுமுறை இருந்தால் காலத்தை வென்ற புகழோடு இருக்கலாம், இல்லைன்னா இப்படித்தான் இருக்கலாம். எவ்வளவு எளிதா புரிஞ்சுக்கிறீங்க. பாவம் பாவம் போட்டு நம்ம, நான் முதலே சொல்லிட்டேன், ரொம்ப நொந்து கிடக்கிறவங்களை தாக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. பழச நினைச்சுக்கு இப்ப அட்டாக் பண்றான்னு நினைச்சிடக்கூடாது. நாங்க எங்க பாதையில போறோம், நாங்கள் அண்ணாவின் தம்பிகள். இப்ப புலி ஐயர் பார்க்க வந்திருக்காரு, 2 வருஷம் ஜெயில கூட இருந்தவர். பேசிட்டே இருக்கிறாங்க, நீ நான் பேசிக்கிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து பேசிட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, எப்பா உன் கண்ணாடி எப்ப போட்டேன்னு கேட்காரு. அவர் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ முதல்ல கண்ணாடிய மாத்து, போய் நல்ல கண் டாக்டரை பார்த்து கண்ணாடிய மாத்து அப்படின்னு சொல்லி விடுறாரு. இவர் திருமங்கலத்துக்கு புலிய ஐயர் வந்துட்டார். அந்த வேளையிலையும் 200 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி வச்சிருக்கார் காமராஜர். இவருக்கு தாங்க முடியல. மதுரையில டாக்டர் சத்தார்கிட்ட போறாரு. சத்தார்கிட்ட போய் கண்ணுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அவர் பிரிஸ்கிரிப்ஷன் கண்ணாடி எழுதி கொடுக்கணும் இல்ல, இவர் 200 ரூபாய் இருக்குல்ல, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கிட்டு இருக்கும் போது தகவல் வருது, அக்டோபர் 2ஆம் தேதி பிற்பகல் காமராஜர் இறந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. கதறி அழுகிறார், அப்படியே மாரடிச்சுட்டு அழுகிறார். நீ போயிட்டேயா, ஆனா நீ கொடுத்த அந்த 200 ரூபாயில நான் கண்ணாடி வாங்குறேன், இந்த கண்ணாடி தான் எனக்கு பொக்கிஷம், உன்னுடைய நினைவு சின்னம் என்று சொல்லுகிறார்.
அன்று காலையில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து செல்ல முதல் நாள் 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி நடிகர் திலகம் சிவாஜிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல காமராஜர் செல்கிறார். மறுநாள் காலையில் அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். இதுல பல பேர் பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்லல. வைரவன் எழுதியிருக்காரு, முருக தனுஷ்கோடி எழுதியிருக்கிறாரு, நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அன்று என்ன நடந்தது என்று பார்க்கிற போது காலையில் அன்றைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் சிலரை சந்திக்க விரும்பி வர சொல்லி இருக்கிறார். இந்த சூழலில் அண்ணன் பல நெடுமாறன் அவரை வர சொன்னதாகவும் அவர் வராததனாலே அன்றைக்கு காமராஜர் மனம் வருந்தி இருந்ததாகவும் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. நான் நெடுமாறங்கிட்டே கேட்டேன். அவர் சொன்னார், நான் புடா சிறையில் இருக்கிற பொழுதே ராணி பத்திரிகையில் இதை மறுத்து எழுதியிருக்கிறேன். 2ஆம் தேதி காலையில் நான் சென்னையை நோக்கி வருகிற போது திண்டிவனம் ராமமூர்த்தியும் அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வந்த போது வடசென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மணிவர்மா அவர்கள் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்து அதை வழங்குவதற்கு என்னை அழைத்திருந்தார். சென்னைக்குள் நுழைகிற போதே நேரமாகிவிட்டது என்று அவர் ரொம்ப நேரமா காத்திருக்கிறோம் என்று காத்திருந்ததுனாலே நாங்க நேர சத்தியமூர்த்தி பவனுக்கு போய் அன்னதானம் வழங்க போயிட்டோம். அப்பொழுது பெருந்தலைவர் பேச விரும்புகிறார்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசினேன். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்னிடத்துல சாயங்காலம் வந்துருங்க அப்படின்னு சொன்னார். நான் சாயங்காலம் 5 மணிக்கு சந்திக்க வருகிறேன் என்று சொல்லி இருந்தேன். இதுதான் உண்மையில் நடந்தது. அதன் பிறகு என்ன ஆயிற்று என்றால் பகலிலே அவர் உணவருந்துகிற போது அதுல அவர் இன்னொன்னு எழுதியிருக்காங்க. எப்பயோ பாம்பேல ஒரு பிரெட் டோஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த டோஸ்டர்ல பிரெட் போடணுங்கும் போது அந்த டோஸ்டர் அன்னைக்கு ஒர்க் பண்ணல. அத சரி பார்த்து கொண்டு வரணும் போது எல்லாம் போச்சேன்னு அவன் சொன்னதாகவும் இந்த வார்த்தைகள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான் நினைத்துக் கொண்டிருந்த போது உணவருந்துகிற போது ரொம்ப வேர்த்ததாகவும் தலையெல்லாம் வேர்க்குதே வைரவா என்று சொன்னதாகவும் அது ஒண்ணும் செய்யாது ஃபேனை போட்டிருக்கோம் இல்ல வேர்க்குது என்று சொல்லி உணவறிந்து விட்டு அதன் பிறகு அவர் எப்பயும் ஓய்வெடுக்க செல்வார் அல்லவா, எளிய உணவுதான். ஓய்வெடுக்க செல்லுகிற போது அவர் மீண்டும் வேர்க்கிறதுங்கிற முறையில் சரி நீ வேர்க்குதேப்பா ஃபேனை போட்டு ரொம்ப வேர்க்குதே என்றவுடன் உடனே டாக்டரை அழைக்கலாம் என்று பார்க்கிற போது டாக்டருக்கு முதல்ல தொலைபேசியில் அவர் கிடைக்கல. உடனே அவர் சிதம்பரநாதன் இன்னொரு டாக்டர் ஜெயராமன். டாக்டர் ஜெயராமனே லைன்ல கிடைச்சிட்டாரா, ஆச்சரியமா இருக்க. சரி வரும்போது பிபி இதையும் அப்பரேட்டஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு சரி நான் கொஞ்சம் தூங்குறேன் டாக்டர் வர்ற வரைக்கும், விளக்க அணைச்சிட்டு போ என்று வைரவனை பார்த்து பெருந்தலைவர் சொல்லுகிறார். இவர் விளக்கை அணைத்து விட்டு போகிறார். அதுக்குள்ள முதல்ல ட்ரை பண்ணாங்க டாக்டர், அது டாக்டர் வந்துட்டாரு. என்ன செய்யுது நான் பாக்குறேன்னு விறுவிறுன்னு மேல போயிடுறா, மேல அறைக்குள்ளே போகிறா, போய் லைட்டை போட்டு பாக்குறா. அசையாமல் படுத்திருக்கிறாரே, என்ன ஒண்ணு இல்ல, அவருக்கு சமயத்துல கொரட்ட சத்தம் கேட்கும், ஒண்ணு இல்லையே என்று கிட்ட போகிற போது அப்படியே அதிர்ந்து தொட்டு பார்க்கிறார். ஜீவன் இல்லை, உயிர் இல்லை, கதறுகிறார், ஐயா நம்மை விட்டு போய்விட்டாரே என்று. அப்ப அந்த இன்னொரு டாக்டரும் வந்துடுறாங்க. மதியம் உணவறிந்து விட்டு வேர்க்கிறதுன்னு சொன்னவர் விளக்கை அணைத்து விட்டு போ என்றார். அந்த விளக்கு அணைந்து விட்டது. தியாகச்சுடர் காமராஜர் 75ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்து விட்டார். ஆனால் அவர் புகழால் வாழ்கிறார், தியாகத்தால் வாழ்கிறார். தியாகத்தை மதிக்கிற இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நாளில் தியாகச்சுடர் காமராஜருடைய பிறந்த நாளில் நான் வருகிற வழியிலே மூலைக்கரைப்பட்டியிலே கூட சொன்னேன், தமிழ்நாட்டில் மனிதாபிமானமும் மனித நேயமும் அடியோடு மடிந்து விட்டதோ என்ற எண்ணத்தகுந்த சூழல் ஏற்பட்டு விட்டதை எண்ணி நான் வேதனையால் துடிக்கிறேன். நேற்று முன்தினம் 2 நாட்கள் ஆயிற்று, தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காட்சியை.
டெல்லியிலே இருந்து ஒளிபரப்பாகின்ற தொலைக்காட்சிகள் இந்த செய்தியை வெளிபரப்புகிற போதே பட்ட பகலில் ஒருவனை அடித்து கொன்றாலும் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்பார் கிடையாது. இதோ பாருங்கள் கோயம்புத்தூர் நகரத்தை, பகல் 1:30 மணி சம்பவத்தை. மோட்டார் சைக்கிளிலே வருகிறார்கள், ஒருவரை மீது மோதுகிறார்கள், அவன் கீழே விழுகிறான், அவனை இழுத்து போட்டு அடிக்கிறார்கள், மிதிக்கிறார்கள், கல்லை தூக்கி போடுகிறார்கள், எல்லோரும் சுற்றி இருந்து பார்க்கிறார்கள். பட்ட பகலில் ஒருவன் துடிக்க துடிக்க கொலை செய்யப்படுகிறான். பெரிய பகை ஒன்றும் இல்லை. மது அருந்துகிற இடத்தில் ஏற்பட்ட சின்ன மோதல். எங்கே போகிறோம் நாம்? எங்கே போகிறது தமிழ்நாடு? கொஞ்சம் யோசியுங்கள். நீங்கள் கட்சிகளை மறந்துவிட்டு யோசியுங்கள். உங்கள் குழந்தைகளை பற்றி யோசியுங்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றி யோசியுங்கள். இந்த நிலைமை நீடிக்குமானால், மதுவின் போதையிலே தமிழகம் தள்ளாடுமானால், பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இளைய தலைமுறையினரும் கூட டாஸ்மாக் கடையிலும் மதுக்கடையிலும் வரிசையில் நின்று வாங்குகிற நிலைமை வளருமானால், எங்கோ இலைமறை காய்மறையாக வெளியே தெரியாமல் குடிக்கும் வழக்கம் இருந்தது. வெளியே தெரியாம குடிச்சுக்கிட்டு இருப்பான். எப்பொழுதாவது ஒரு பண்டிகை விழா, ஒரு ஹாஸ்டல் டே, வெளியே தெரியாம 2 பேர் குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு வெளியே வராம இருப்பான். இப்பொழுது திருமணம் என்றால் வெத்தலை பாக்கு வச்சு தாம்பூலம் வச்சு பத்திரிகை அடிச்சு கொடுக்கறானோ இல்லையோ, இத்தனை கிரேடு பாட்டில் முதல்ல கொண்டாந்து இறக்கணும்ங்கிறான். துக்க வீடா மதுக்கூடமாகிறது. இது எங்கே போய் நிற்கும்? இந்த 15 நாட்களில் 3 படுகொலைகள் மது அருந்த இடத்தில் ஏற்பட்ட மோதலில், வாக்குவாதத்திலே நடந்திருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறான். பட்ட பகலில் ஒருவன் படுகொலை செய்யப்படுகிறான் கோயம்புத்தூரில். தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஏ தமிழ்நாடு எங்கே செல்கிறார்? பற்றி படர்வதற்கு கொழுகும்பில்லை என்று, வாடி வதங்குகிறதே முல்லை கொடி என்று மணித்தேரை தந்த பாரி வாழ்ந்த நாடா இது? மடியிலே விழுந்தது மணிப்புறா, அதை துரத்தி வருகிறது ஒரு பருந்து. அதன் பசியை போக்குவதற்கு தன் சதையை அறிந்து கொடுக்க முனைந்தான் சோழ மன்னன் சிபி என்ற சரித்திரம் பேசிய நாடா இந்த நாடு. குளிரால் வாடி வதங்கி நடுங்குகிறது மயில். தன் மேனியை போர்த்திக் கொண்டிருந்த பட்டு பீதாம்பரத்தை தந்துவிட்டு போனான் மன்னன் பேகன் என்ற வரலாறு படைத்த நாடா இது. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று புகழ் படைத்த நாடா இது. உலகத்துக்கே மனிதாபிமானத்தை சொன்னமே, இன்னைக்கு எங்கே போகிறது தமிழ்நாடு? கொஞ்சம் யோசிங்க நீங்க. ஏன் காமராஜர் காலத்துல சர்க்காருக்கு நிதி தேவைப்படலையா? அண்ணா காலத்துல நிதி தேவைப்படலையா? ஒரு தலைமுறை அழிந்து விடும் என்று கருதி இந்த வருமானம் கூடாது. கொள்ளிக்கட்டை ஏற்று கூரையை கொளுத்த கூடாது. இந்த நிதி ஒரு சமுதாயத்தை அழித்து விடும். இந்த சாராய பாட்டிலே வருகிற வருமானம், மதுக்கடையிலே வருகிற வருமானம் ஒரு தலைமுறையை அழித்து விடும் என்று கருதினார் காமராஜர், அழித்து விடும் என்று கருதினார் அண்ணா. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு மதுக்கடைகளை திறந்து விட்டார் கலைஞர் கருணாநிதி. எத்தனையோ கேடுகளில் அதுவும் ஒன்று. இப்பொழுது வருமானத்துக்கு பாருங்கள், சந்தடி சாக்குல அவன் தான் பெட்ரோல் விலையை கூட்டுறான், மண்ணெண்ணெய் விலையை கூட்டுறான், அவன் தான் கேஸ் விலையை கூட்டுறான்னு அப்படி சந்தடி சாக்குல இலவசங்களை அறிவித்தவாறே வாட்டு வரி விற்பனை வரி வாட்டி வதைக்கின்ற வரிகளை உயர்த்தி ஆயத்த ஆடைகள், அணிகள், துணிகள் அனைத்தினுடைய விலையும் தாறுமாறாக உயர்ந்து நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் தலையிலே பாறாங்கல்லை தூக்கி போட்டு விட்டது இந்த சர்க்கார். இதையெல்லாம் எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். எதிர்த்து கர்ஜனை புரிகிற இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் நலனுக்காக அணையை கட்டியே தீர்வோம், 5 கோடி ஒதுக்கி விட்டோம் என்கிறது கேரள அரசு. நான் கேரள அரசுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இந்த அச்சுதானந்தன் வகுத்த பாதையிலே போய் தப்பிச்சுக்கிடலாம் நினைக்கிற உம்மன் சாண்டி அரசுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். எங்க தலையில கல்ல போட்டுட்டு வெண்ணிக்குய் கட்டிய அணையை உடைத்து நொறுக்கி விட்டு நீ புதிய அணை கட்டி பிழைத்து விடலாம் என்று கருதாதே. எந்த ரோட்ல எந்த பொருளும் வரவிட மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ், பழைய அணை வலுவாக இருக்கிறது, அணை மட்டத்தை நீர் மட்டத்தை தமிழகம் உயர்த்திக் கொள்ளலாம்.
தீர்ப்ப கால்ல போட்டு மிதிச்சிட்டு அணைய உடைப்போன்னு சட்டம் போட்டானே. இந்த நாட்டில் ஒருமைப்பாடு இருக்கா? எங்க இருக்கு ஒருமைப்பாடு? மத்திய சர்க்கார் ஒண்ணு இருக்கா இந்தியாவுல? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்ப குப்பையில தூக்கி எரிஞ்சிட்டு நாங்க முல்லை பெரியார் அணையை உடைக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு சட்டம் போட்டானே, அன்னைக்கே இந்திய ஒருமைப்பாடு உடைஞ்சு போச்சு. இப்பொழுது அணையை கட்டிடுவாங்கிறான். இதுக்கு மத்தியில சுப்ரீம் கோர்ட்ல கலைஞர் கருணாநிதி அரசு கடமை செய்யாததன் விளைவாக, தமிழக நலன்களை காவு கொடுத்ததன் விளைவாக, பெற்றுக்கொண்ட தீர்ப்பை நிறைவேற்றி தர தவறியதன் விளைவாக என்னாச்சு? அதே சுப்ரீம் கோர்ட் 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ண வச்சு கமிட்டியை போட்டான். நான் சொல்றேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, நான் கோர்ட்டுகளை மதிக்கிறவன். உன் தீர்ப்பு அவன் காலில் ஓட்டு மிதிச்சிட்டு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு நாங்க உடைப்போங்கிறான்ல, நாங்க எதுக்கு உங்களை மதிக்கணும்? கேரளாக்காரன் மதிக்கல, நாங்க மதிக்கணுமா? என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் பழைய அணையை உடைக்கிறதுக்கு முற்பட்டால் விபரீதங்கள் விளையும் என்று கேரள அரசை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களின் சார்பாக எச்சரிப்போம். இதை செய்யறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு இயக்கம் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதிமுக வளர்வதும் வலுப்பெறுவதும் ஜாதி மத எல்லைகளை கடந்து அண்ணாவின் பாச உணர்வோடு இயங்குகின்ற இந்த கட்சி வலுப்பெறுவதும் தமிழகத்துக்கு நல்லது. உலக கோடீஸ்வரனாக இருக்கின்ற ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய அதிபரை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை எந்த இமயமலையை போல பணம் குவித்தவரும் எங்களை நெருங்க முடியாது, எங்கள் நிழலை கூட தீண்ட முடியாது. 18ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ். நான் இன்னைக்கு முடிச்சிட்டு நாளைக்கே நான் டெல்லிக்கு போகணும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, உயர் நீதிமன்றத்திலே வழக்கில் வெற்றி பெற்றோம். ஆலையை மூட சொன்னார். குஜராத் அனுமதி கொடுக்காத ஆலை, கோவா விரட்டி அடித்த ஆலை, மகாராஷ்டிர மாநிலத்தை ஆலையை உடைச்சு நொறுக்கி அங்கிருந்து பொட்டம் கட்டிட்டு வந்து தூத்துக்குடியில கொண்டாந்து ஆலையை போட்டு இந்த 3 மாநிலங்கள் விரட்டி விட்டுட்டானே. அப்ப தமிழனுடைய தலையிலே கல்ல போட அன்றைக்கு அதிமுக அரசு 18 நாள்ல அனுமதி கொடுத்தாங்க. இதனுடைய விளைவாக 40 கல் தொலைவுக்கு விவசாயம் அழிந்தது, மீனவர் வாழ்வு அழிந்தது, புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் நம்மை தாக்குகின்றன. இதன் விளைவாக பல உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. கணக்கெடுத்திருக்க மாட்டாங்க. 80 வயது வாழ வேண்டியவர்கள் 65 வயசிலே போயிருப்பாங்க. இது உலகத்தில் பல நாடுகளில் நச்சு புகையை கக்குகின்ற ஸ்டெர்லைட் ஆலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை எதிர்த்து நாங்க போராடுறோம். அதனாலேயே எங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் மழை துளிகள் விழுந்ததற்கு பிறகு இட்டமொழியிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு நிற்கிற அளவுக்கு மக்கள் மன்றத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தான் நாங்கள் சொல்றோம், என்னுடைய அருமை தோழர்களே, இலங்கை தீவிலே தமிழர்கள் கொல்லப்பட்ட அந்த குறுந்தட்டுகளை மாணவர்களிடம் தந்திருக்கிறேன். சின்னஞ்சிறு பிஞ்சுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம் இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம் தாய்மார்கள் நாசமாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்தார் கொடியவன் ராஜபக்சே. இன்றைக்கு உலக நாடுகள் அதை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது. உலகத்தின் கண்கள் திறந்திருக்கின்றன. அப்படியானால் என்ன தேர்வு? சுதந்திர தமிழீழம் தான் தேர்வு. தெற்கு சூடானை போல மாவீரன் பிரபாகரனுக்கு நிகரான படைகளை நடத்தியவன் இதுவரை உலகத்திலே கிடையாது. இந்திய அரசு வஞ்சகம் செய்தது. மன்மோகன் சிங் அரசு சோனியா காந்தி ஏவுதலில் ஆயுதம் கொடுத்தது, ரடார் கொடுத்தது. ஈழ தமிழின படுகொலைக்கு காரணமாக இருந்தது. மன்னிப்பே கிடையாது. தமிழர்கள் சிந்திய ரத்தத்துக்கு மன்மோகன் சிங் அரசு காரணம், இனப்படுகொலைக்கு காரணம். ஆகவே போர்க்குற்றங்களை விசாரிக்க வேண்டும் என்ற பதப்பிரயோகம் நான் ஏற்பதில்லை. இப்ப 2 பேரை ஒரே லைன்ல வைக்காத. சிங்கள இனவாத கொலைகார அரசையும் தமிழீழ விடுதலை புலி ஒரே லைன்ல வைக்க மாட்டோம். நடந்தது இனப்படுகொலை, ஜெனோசைட், எங்கள் இனத்தை அழிக்கின்ற படுகொலை. அந்த படுகொலை செய்தவன் கூண்டில் நிறுத்தப்பட்டு ராஜபக்சே கூட்டம் தண்டிக்கப்பட வேண்டும். சுதந்திர தமிழீழத்துக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதற்கு முன்பு ஈழத்திலே இலங்கை சிங்கள ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். சிங்கள குடியேற்றம் தடுக்கப்பட வேண்டும். இந்த உணர்வு தமிழக இளைஞர்கள் உள்ளத்திலே எரிமலையாக சீறி எழ வேண்டும். அந்த கடமையை செய்வோம்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தியாகத்தால் வளர்ந்த இயக்கம், நேர்மையால் மக்களால் மதிக்கப்படுகிற இயக்கம், தமிழ்நாட்டு நலனுக்கு பாடுபடுகிற இயக்கம், தமிழக உரிமைகளுக்கு போராடுகிற இயக்கம் உங்கள் இயக்கம். இது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் சொத்து. தமிழக மக்களே, எங்கள் இயக்கம் வளர்வதும் வலுப்பெறுவதும் தமிழ்நாட்டுக்கு நல்லது. வயதில் முதிர்ந்தவர்களே வாழ்த்து சொல்லுங்கள். வாலிப வேங்கைகளே வாருங்கள், உங்கள் கரம் பற்றிக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பொற்காலமாக ஆக்க உத்தம தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் திருவிழாவில் தமிழக நலன் காக்க, தமிழர் நலன் காக்க, ஜனநாயகம் காக்க, ஊழலற்ற அரசியலை நிலைநாட்ட, நேர்மையான பொது வாழ்வுக்கு மகுடம் சூட்ட சூளுரைப்போம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தம்பி சஞ்சீவ் குமார் உள்ளிட்ட கழக கண்மணிகள் அனைவருக்கும் பாராட்டும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.